வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டிராமா பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் த டிராகன். இது ஒரு அழகான ஷென்ஷியா ஃபேண்டசி டிராமா. சரி, இந்த டிராமாவோட வேர்ல்டுக்குள்ள போலாமா? படத்தோட ஓப்பனிங்கே ஒரு அழகான டிராகன் மேல ஒரு லேடி டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்ட, இப்ப அடர்ந்த காட்டுல ஒரு வண்டியை காட்ட, சாங் போ நாம எப்போ போய் சேருவோம்? 4 மணி நேரத்துல போயிருவோம் மேடம். கேட்டீங்களாமா? இன்னும் 4 மணி நேரம் ஆகுமா? ஆனா கவலைப்படாதீங்க, டைமுக்குள்ள நாம போய் சேர்ந்துருவோம். இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி சாயா. இவ ஒரு பணக்கார குடும்பத்துல வேலைக்காரியா வேலை செய்யறா. என்னடி, என்னை விட நீதான் ரொம்ப கவலையா இருக்க போல. ஆமா, என்ன புக்குடி அது? இது டிராகன் கிங்கோட காதல் கதை. ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப யாரோ ஒருத்த அவங்க வண்டி முன்னாடி வர, அதுல மேடம்க்கு அடிப்பட. சாங்ஃபு, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சாயா, அகதிகள் சாப்பாடு கேட்டு பிரச்சனை பண்றாங்க. உடனே தலைவி அவங்களுக்கு ஃபுட்டு தர, ஆனா மேடம்க்கு அடிபட்டதால தலைவி அந்த வேலைக்காரங்கிட்ட வேப்பிலைய கொண்டு வர சொல்லி அத தலைவி அரைச்சி அவ காலுக்கு 10 போட்டு விட, ஏண்டி இதால காயம் சரியாகுமா? கவலைப்படாதீங்க மேடம், என் அப்பா எனக்கு அடிப்படும் போதெல்லாம் இததான் போட்டு விடுவாரு. உடனே அது கியூர் ஆயிரும். உண்மைதாண்டி, இப்ப சுத்தமா வழி இல்ல. அப்படின்னா போலாமா? ஆமா, இந்த புக்ல அப்படி என்ன தாண்டி இருக்கு? அதை எங்க போனாலும் கொண்டு வர. இந்த உலகத்துல டிராகன்லாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்தாலும் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களால அத பார்க்க முடியுமா? அப்ப வானத்துல ஒரு டிராகனை அவ பார்க்க, மேடம் மேடம் அங்க பாருங்க, டிராகன் போகுது. ஆமாண்டி, டிராகனு மானு எல்லாமே போகும். நீ வேணா அந்த டிராகனை கல்யாணம் பண்ணீங்க. அவ ஏதோ பொய் சொன்னதா மேடம் நினைக்க, ஆனா உண்மையிலே ஒரு டிராகன் வானத்துல போகுது. அது மேல மின்னல் பட்டு அது ஒரு ரிவர்ல விழ, கட் பண்ணா ஒரு பெரிய டோரை காட்ட, அது சடனா ஓபன் ஆகி ரிவர்க்குள்ள விழுந்த டிராகன் ஒரு மனுஷனா மாறி வரான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, பேரு ரியுக். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். இவன் விதியின் கடவுள் பூமி. தண்டர் பவரோட செகண்ட் ட்ரையல நீ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்ட. ஆனா நீ மனுஷனா மாறும்போது ஏண்டா பிறந்த மணியா வர? பார்க்கவே நாராசமா இருக்கு. நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னா பயத்திலே செத்துருவேன். என் டிராகன் குளத்துல இது வரைக்கும் பெண்கள் வந்ததில்ல. நீயும் நானும் தானே இங்க இருக்கோம். நீ என் உடம்ப பார்த்து பயப்படுறியா, இல்ல என் அழக பார்த்து பொறாமப்படுறியா? அப்ப தலைவன் வாயில இருந்து ரத்தம் வர, உடனே ஃப்ரெண்டு அவனை செக் பண்ணி, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, இந்த கண்டிஷனுக்கு நீ தேட்டரையில தாண்ட மாட்ட அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் இதை தாண்டியே ஆகணும், அப்பதான் நான் டிராகன் கிங்கா மாறுவேன். எப்படி மாறுவடா? உனக்கு கிடைக்க வேண்டிய சூரிய கவசம் இன்னும் கிடைக்கலையே, அது கிடைச்சிருந்தா நீ தேட்டரையில பாஸ் ஆயிருப்ப அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், சூரிய கவசத்தை யாரோ திருடிட்டாங்களே, அது யார் திருடினாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும், ஆனா அவங்கள உன்னால கொல்ல முடியாது அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல, உடனே தலைவன் கவசத்தை தேடி போறான். உடனே அதை பாதுகாக்கிற 2 பேரை அவன் அடிச்சு போட்டு அதை எடுக்க, ஆனா இவன் வருவான்னு யாரோ அங்க பொறி வைக்க, அதுல அவன் மாட்டிக்க. கட் பண்ணா சாயாவை காட்ட, அவ இப்ப அவளோட வீட்டுல இருக்கா. ஹே நிலப்பறவை, இப்ப வழி போயிடுச்சா? இங்க பாரு, இனிமே மத்த பறவையோட சண்டை போடாதனா அப்படின்னு சொல்லி அதை பறக்க விடுறா. இப்ப மேடம் கூப்பிட்டு வசந்த காடுக்காவ வர, அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ஏதோ சவுண்டு கேட்க, உடனே 2 பேரும் சவுண்ட் வந்த இடத்த நோக்கி போக, அங்க போனா ஒரு அழகான பாம்பு இருக்கு. ஆனா தலைவிக்கு பாம்புனா பயம். ஏன்னா சின்ன வயசுலயே இவ்வளவு ஒரு பாம்பு கடிச்சிருக்கும். ஏண்டி, அந்த பாம்புக்கு அடிபட்டு இருக்கு, ஆனா அது பாம்பு. பரவாயில்ல, அதை எடுத்துட்டு வா. உடனே தலைவி அத அவ ரூமுக்குள்ள கொண்டு போய் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு, அதை நல்லா பாத்துக்க. நீ ரொம்ப அழகா இருக்க, இனிமே நான் உன்னை அழகன்னு கூப்பிடுவேன். சரி அழகா, என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாரு. காடை முட்டை. என்ன இவன் வேணான்னு சொல்றான்? அப்ப உனக்கு என்னடா வேணும்? உடனே அது கஞ்ச காட்ட, டேய் அழகா, அது எனக்குடா, இதுதான் உனக்கு. உடனே தலைவன் ஒரு லேம்ப தலைவிட, உடனே தலைவி அது எடுத்து வைக்க, அந்த கேப்ல தலைவன் அதை எல்லாத்தையும் சாப்பிட, டேய் அழகா, நீ என்ன மனுஷங்க சாப்பிடுற சாப்பாட்ட சாப்பிடுற? உடனே தலைவி சமையல் கட்டுக்கு போய் லஞ்ச கொண்டு வர, அதையும் தலைவன் சாப்பிட, டேய் அழகா, அதுக்குள்ள சாப்பிட்டியா? சரி தண்ணி குடிக்கிறியா? இந்தா குடி, ஒருமையா குடிடா. என்ன இன்னும் பசி அடங்கலையா? சரி இதை சாப்பிடு. என்ன கருமத்தை கொடுத்தாலும் இந்த நாத்தான் நாறுது. டே அழகா, இது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டி, ஏதோ ஒரு கருமத்தை தந்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குற? இத உன் மூஞ்சில துப்புணும்னு தோணுது, ஆனா துப்புனா நான் மாட்டிப்பேனே. சரி அழகா, நாம தூங்கலாம். சரி நீ மேல தூங்கு,
நான் கீழே படுக்கிறேன். என்ன பாக்குற? எனக்கு உன் மேல பயம்லாம் இல்ல. நீ பையனா பொண்ணான்னு தெரியல. ஒருவேளை நீ பையனா இருந்தா நாம ஒன்னா படுக்க கூடாதுடா. உடனே தலைவி கீழே படுத்துக்க. இப்ப தலைவி தூங்கினதும் தலைவன் அவனோட உருவத்துக்கு வர, இப்ப இவ என்ன சொன்னா, நான் இவளை கிஸ் பண்ணணுமா? உடனே தலைவன் அவளை தூக்கி பெட்ல போட்டு அவ கூட படுத்துக்க. இப்ப அடுத்த நாள் வர, என்ன இவ என்ன கட்டி பிடிச்சிருக்கா, பார்க்கதான் பஞ்சு மாதிரி இருக்கா, ஆனா என்ன வெயிட்டு. உடனே தலைவன் அவளை தள்ளி விட, இப்ப தலைவி இருந்ததும் நான் எப்ப மேல வந்தேன், நல்ல வேலை அழகா எனக்கு கடிக்கல, ஆனா இன்னைக்கு நல்லா தூங்குன. சனியனே, உன்னோட கொரட்ட சத்தத்தால நான் தூங்கலியடி. அப்ப நீலப்பறவை அங்க வர, ஆனா தலைவனை பார்த்ததும் அது பயந்து ஓட. கட் பண்ணா பறவையை காட்ட, அந்த பறவை உண்மையிலே பறவை இல்ல, அது ஒரு பொண்ணு. இவ பேரு ரோசி. ஏண்டி ரோசி, கேக்கு எங்கடி? இனிமே கேக்கு கேட்ட பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். ஏண்டி அவ உன்னை விரட்டி விட்டாளா? இல்லடி, அங்க ஒரு பாம்பு இருக்கு. இல்ல இல்ல, அது பாம்பு இல்ல, அது நாகம். ஆஹா, அது நாகமும் இல்ல, அது ஒரு டிராகன் டி. என்னடி சொல்ற, டிராகனா? ஆமாண்டி, விட்டுருந்தா அது நான் சாப்பிட்டுருக்கோண்டி அப்படின்னு அந்த பறவை லேடி சொல்ல, அதுக்கு இன்னொரு பறவை, ஏண்டி டிராகனுக்கு இங்க என்ன வேலை? கரெக்ட் தான், அதுக்கு இங்க என்ன வேலை? ஒருவேளை சாயாவை சாப்பிட வந்திருக்குமோ? கட் பண்ணா தலைவியை காட்ட, டே அழகா, நீ குணமாயிட்ட. நாளைக்கு விடிஞ்சதும் உன்னை வசந்த காட்டுல விட்டுற. சந்தோஷமா? சந்தோஷம். இனிமே அந்த கன்றாவையே சாப்பிட வேணாம். டே அழகா, நீ என்ன மிஸ் பண்ணுவியான்னு தெரியாது, ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி அவ தூங்க. அவ தலைவன் அவன் ஃபார்முக்கு வர, அவ தலைவி அவனை தெரியாம கிஸ் பண்ண. இதுதான் முத்தமா? என்ன முதல் முறை கிஸ் பண்ணது நீதான் அப்படின்னு தலைவன் சொல்ல, அவ தலைவி வால்நட்டுன்னு பெணாத்திட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் வர, அவளோட டேபிள்ல வால்நட் இருக்கு. யார் இதை வச்சிருப்பா? சரி, யார் வச்சா என்ன? டே அழகா, வால்நட் வேணுமாடா? எங்க அவன்? டே எங்கடா போன? உடனே தலைவி வசந்த காட்டுக்கு போக அவ தலைவன் வரான். டே அழகா, என்ன பழக்கம் இது? உன்னை எப்படி பாத்துக்கிட்ட? ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட. அவ தலைவன் ஹியூமன் ஃபார்முக்கு மாற. அத பார்த்ததும் அவ பயந்தடிச்சு ஓட, அவ தலைவனுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வர. தண்டர் பவரோட செகண்ட் ட்ரையல நீ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்ட, ஆனா நீ மனுஷனா மாறும்போது ஏண்டா பிறந்த மணியா வர? பார்க்கவே நாராசமா இருக்கு. நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னா பயத்திலே செத்துருவேன். என் டிராகன் குளத்துல இது வரைக்கும் பெண்கள் வந்ததில்ல. நீயும் நானும் தானே இங்க இருக்கோம். நீ என் உடம்ப பார்த்து பயப்படுறியா, இல்ல என் அழக பார்த்து பொறாமப்படுறியா? உடனே அவன் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிக்க, என்னை பார்த்து பயப்படாத, நான் உன் அழகன் தான். அழகனா? ஆமா, ஆனா என்னை இனிமே அழகன் கூப்பிடாத, டிராகோ இல்ல டிராகன் கிங்குன்னு கூப்பிடு. அப்ப நீ டிராகனா? ஆமா, நீ என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்னை நல்லபடியா பாத்துக்கிட்ட, அதனால நீ கேட்ட வால்நட்டை தந்த. அது நீதானா? நானே தான். வேற என்ன வேணாலும் கேளு, அதை நான் நிறைவேற்றுறேன். நான் உன்னை பாத்துக்கிட்டது நீ எனக்கு ஏதாவது தருவேன்னு நினைச்சு இல்ல, ஆனா நான் எதுவும் ஃப்ரீயா வாங்க மாட்டேன். என்ன வேணுமோ கேளு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ வேணா இது பண்றியா? நான் உனக்கு மஞ்சள் மிட்டாய் தந்தல, அதை மறைய வச்சுறேன். ஏன்? எனக்கு அது பிடிக்காது. ஏண்டி உனக்கு பிடிக்காத ஃபுட்டை ஏன் தலையில ஏன் கட்டின? எனக்கு அது பிடிக்காது, ஆனா உனக்கு அது பிடிக்கும்ல. யார்டி சொன்னா எனக்கு அது பிடிக்கும்னு? என்கிட்ட கேட்டியா? ஆமால, ஆனா நீ பேசுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப தலைவியை தேடி யாரோ வர, உடனே அவ போக கட் பண்ணா தலைவன் அவன் இடத்துக்கு வர. அப்ப நண்பன் வந்து, டேய் மச்சான், சூரிய கவசத்துக்கு போனியே, அதை எடுத்துட்டியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, அது ஹீரோ ஆமான்னு சொல்ல, அப்படின்னா நாம இதை கொண்டாடுவோம்டா. இப்ப வேணாண்டா, நான் ஒரு விஷயமா ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வரேன், வந்ததும் நாம இதை கொண்டாடுவோம். நீ இவ்வளவு நாளா அங்க போனது இல்லையே, என்ன திடீர்னு அங்க போறேன்னு சொல்ற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு ஹீரோ, அது ஒன்றும் இல்லடா, எப்பவுமே இங்கே தானே இருக்க, அதான் ஒரு சேஞ்சுக்கு வெளியே போலான்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக, இத்தனை வருஷமா நீ அங்க போனதில்ல, திடீர்னு போறனா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு மனசுக்குள்ளேயே நினைக்க, கட் பண்ணா தலைவியை தேடி ப்ளூ பேர்டு வர. அவ தலைவனும் வர. தலைவனை பார்த்ததும் அவ பயந்து ஓட, ஆனா தலைவன் அவளை பிடிக்க, சார் சார் என்ன சாப்பிடாதீங்க சார், நான் சின்ன பறவை, உங்க வயதுக்கெல்லாம் நான் பத்த மாட்டேன் சார், உன்னை சாப்பிட நான் வரல. நீ சாயா கூட என்ன பண்ற? அவங்க என் உயிரை காப்பாத்தினாங்க சார், அதான் அவங்கள காப்பாத்த வந்தேன். ஆனா நீங்க சொல்லிட்டா நான் அந்த பக்கமே வரமாட்டேன். அதுக்கு அவசியம் இல்ல, நீ என்ன பண்றியோ அதை தொடர்ந்து பண்ணு. கட் பண்ணா தலைவி ஷாப்பிங்க்கு போக, அவ தலைவனும் வர. அப்பாவை ஒரு கடையில ஒரு புக்கு வாங்க, தலைவனும் ஒரு புக்கு வாங்க.
அந்த புக்ல ஒரு ராஜா வேலைக்காரைய லவ் பண்ற மாதிரி அவ ராஜா கிட்ட அவரை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு கேக்குற மாதிரி அதுல இருக்க. உடனே தலைவன் அந்த புக்ல இருந்த மாதிரியே பண்ண, டே அழகா மறுபடியும் ஏன் வந்த? உனக்கு குழந்தை வேணும் தானே? நான் தரேன். என்னடா சொல்ற? என்ன விடுடா. உனக்கு இந்த இடம் பிடிக்கலையா? சரி ஏன் இடத்துக்கு வா. உடனே தலைவன் அவளை கூப்பிட்டு போக, ஆனா அவ பயந்து அழுவ. இப்ப எதுக்குடி அழுவுற? நாம எங்க இருக்கோம்? நான் வீட்டுக்கு போகணும். சரி வா போலாம். இல்ல நானே போய்க்கிறேன். ஏன்னா எனக்கு உயரம்னா பயம். ஆனா உனக்கு வீட்டுக்கு போற வழி தெரியுமா? பேசாம என் கூட வா. இல்ல நானே போய்க்கிறேன். மூதேவி வழி இந்த பக்கம். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ அழுவுறா. என்ன குழந்தை தர போறியா? புக்ல அதுதான்டா இருந்தது. ஆனா அவ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓ இவனுக்கு காதல வந்துருச்சா? அப்ப தலைவன் யார பார்த்தாலும் தலைவி மாதிரியே தெரிய. இந்த பக்கம் தலைவி போயிட்டு இருக்க. அப்போ ஒரு அடிபட்ட பூனைய பாக்குறா. இந்த பக்கம் நீல பறவை காட்ட அவ தன்னோட பிறவி மச்சத்தை மறைக்கணும்னு நினைக்கிறா. இத மறைக்கணும்னா கடவுள் உலகத்துக்கு போகணும். அங்கதான் இதுக்கான வடை இருக்கு. இந்த பக்கம் தலைவி அந்த கேட்டுக்காக மூலிகையை தேட. அப்ப கால் வலிக்கு கீழே விழ. இந்த பூனைக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறியா? அதனால என்ன? இங்க பாருமா, இந்த உலகத்துல அடிபடுறது சகஜம். அதுக்காக எல்லாரையும் உன்னால காப்பாத்த முடியுமா? எல்லாரையும் இல்ல, ஆனா நான் பாக்குறவங்கள நான் காப்பாத்துவேன். நான் அவனை ஏதாவது உதவி பண்ணவா? அதெல்லாம் தேவையில்லை. உன் வேலையை போய் பாரு. உடனே தலைவன் போக, ஆனா தலைவன் போனதும் அவளை சில பேர் வந்து அட்டாக் பண்ண. இவ பயந்து கத்த. அப்ப தலைவன் வந்து அவளை காப்பாத்த. அப்போ ஒரு லேடியும் அவ கூட சில வீரர்களும் வர. இவங்க மூன் கிளானை சேர்ந்தவங்க. மனித உலகத்துல டீமன்ஸ் வந்தா அவங்கள பிடிக்கிறது இவங்களோட வேலை. இப்ப தலைவியை சில பேர் அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த அட்டாக்கரை இவங்க பிடிக்க வந்திருக்காங்க. ஆனா தலைவன் அவங்களை அடிச்சதால இவங்க நன்றி சொல்லிட்டு தலைவன் யாருன்னு கேட்க, நான் ரியூக். இன்னைக்கு உங்க வேலைய நான் பண்ணிருக்கேன். நீங்க டிராகன் கிங் தானே? நீங்க பண்ணதை நாங்க மறக்க மாட்டோம். எதிர்காலத்துல உதவி தேவைப்பட்டா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு கிளம்பி போக. அவ போனதும் தலைவி தலைவனோட காயத்தை பார்க்க, அதாவது சண்டை போடும் போது அவனுக்கு அடிபட்டிருக்கு. உடனே அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விடுறா. மறுபக்கம் நம்ம நீல பறவை இருக்கால, அவ கடவுள் உலகத்தோட லைப்ரரிக்கு வரா. ஆனா வந்ததும் விதியின் கடவுள்கிட்ட மாட்டிக்கிறா. யார் நீ? வாவ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. நீ யாரு? இங்க என்ன பண்ற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு நீல பறவை, நான் என் பிறவி மச்சத்தை மறைய வைக்கணும்னு வந்தேன் அப்படின்னு அவ அவனுக்கு வணக்கம் வைக்க. அப்பா அவளோட மச்சத்தை அவன் பார்க்க, சோ நீ ஒரு மானிடனை லவ் பண்ற, அவன் கூட வாழ உன் மச்சத்தை ரிமூவ் பண்ண நினைக்கிற. நான் யாரையும் லவ் பண்ணல, அவங்க என் உயிரை காப்பாத்தினாங்க. சரி நான் உனக்கு உதவி பண்றேன். உடனே ஒரு புக்கை வர வைக்கிறான். இதுதான் மறுபிறவு புத்தகம். உன்னோட மச்சம் ஒரு ஆத்மாவை குறிக்குது. அதை நீ ரிமூவ் பண்ண ஆசைப்பட்டா மூன் கிளானுக்கு போ அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல. உடனே அவளும் போக. இந்த பக்கம் தலைவன் காயத்துக்கு பிறகு பூனையோட காயத்துக்கு மருந்து போடுறா. பாட்டியா? ஆமா, உன்னை எப்படி அழகன்னு கூப்பிடுறனோ அதே மாதிரி இவனை ஸ்பாட்டின்னு கூப்பிடுற. நீ காப்பாத்தின எல்லாருக்கும் பேர் வைப்பியா? எல்லாரும் இல்ல, எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான். அப்ப இந்த 2 பேர்ல யாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பா ஸ்பாட்டி தான். ஓ அப்படியா? ஆனா ஸ்பாட்டி நல்லாவே இல்ல, வேணா அவனை டாமின்னு கூப்பிட. டாமியா? இதுவும் நல்லாதான் இருக்கு. அப்ப தலைவன் டிராகன் புக்கை பார்க்க உடனே அதை படிக்கிறான். அப்ப மழை பெய்ய உடனே இந்த புக்ல இருக்கிற மாதிரி அவன் பண்றான். அதாவது ஒரு கொடையை கொண்டு வரான். மழை நிக்கிற மாதிரி தெரியல, நம்ம கிட்டயும் ஒரு கொடை தான் இருக்கு, இதை வச்சுக்கோ. தேங்க்ஸ் பா. உடனே தலைவன் புக்ல இருந்த மாதிரி அவன் மேல கை வைக்க, ஆனா அவன் விலகி போயிடுறா. என் கூட வர பிடிக்கலையா? அப்படி இல்ல, ஒருத்தர் பிடிச்சா போதும், நீயே அதை பிடி. புக்ல இருந்த மாதிரி நடக்கலனாலும் இவன் என் கூட வரா அப்படின்னா இது வேலை செய்யுது. கட் பண்ணா மூன் கிளானுக்கு ப்ளூ பேர்டு வர. இந்த கிளான் வந்து அரக்கர்கள் மட்டும் இல்ல, ஆத்மாக்களை மறுபடியும் மனுஷங்களா மாத்தக்கூடிய மருதி நதிக்கு அனுப்பி அவங்கள மனிதர்களா மறுஜென்மத்தை எடுக்க வைக்கிற வேலையை செய்யறாங்க. ஆனா இந்த இடத்தோட தலைவனுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா இவ இங்க வந்த ரீசனே, இந்த இடத்தோட தலைவன் கிட்ட ஒரு வீணை இருக்கு, அதோட ஒயரை கட் பண்ணா இவ மச்ச மறையும்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். அதனால அதை எடுக்க வந்திருக்கா. ஆனா அதை எடுக்கும் போது ஒரு லேடி கிட்ட மாட்டிக்கிறா. இவ பேரு பிங்கி. அவ உடனே அவளோட பாஸ் கிட்ட கூப்பிட்டு போய், பாஸ் இவ பர்மிஷன் இல்லாம நம்ம கிளான்குள்ள வந்து எதையோ திருட பாக்குறா. பாஸே, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ பாஸ் வந்து அவளை பார்க்க, அவளும் பாஸ பார்க்க 2 பேரும் ஏற்கனவே பழகின மாதிரி ஃபீல் பண்ண. அவ பிங்கி பறவையை திட்ட, பாஸ் பாஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் என்னோட பிறவி மச்சத்தை ரிமூவ் பண்ண தான் வந்தேன். அவ பாஸ் வந்து அவளோட மச்சத்தை பார்த்ததும் ஏதோ ஒன்னு ஞாபகம் வர. உடனே அவ மேல ஒரு மந்திரம் போட்டு, நம்ம டெரர் பாஸ் சொல்றாரு, நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனா நீ என்கிட்ட 100 வருஷம் அடிமையா இருக்கணும்.
யோ அதுக்கு வேற யாராவது பாரியா. உடனே அவ பறவையா மாறி பறக்க பார்க்க ஆனா அவனோட பவர் வேலை செய்யல. சோ அங்கேயே மாட்டிக்கிறா. இந்த பக்கம் நம்ம டிராகன் கிங் டிராகன் புக்ல இருந்த கதையை படிச்சுட்டு தலைவிய பார்த்து நாம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா. என்ன கல்யாணமா? ஆமா என்ன கட்டிக்கோ. என்னால அதெல்லாம் முடியாது. காசை பத்தி யோசிக்கிறியா? என்கிட்ட நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்ல. உன்னை காப்பாத்தினது நான் இல்ல, என்னோட முதலாளி. வேணா நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. உடனே தலைவ அவகிட்ட போய் உன் மேல ஒரு வாசம் வருது, என்னை காப்பாத்தின பொண்ணு மேலயும் அந்த வாசம் வந்தது. அப்ப நீ தானே அது. ஒருவேளை இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்ப இது எப்படி? நான் இப்போ ஒரு படிப்பாளி, இது பிடிக்கலனா நான் இப்போ ஒரு சோல்ஜர். ஒருவேளை பணக்காரனா இருந்தா பிடிக்குமோ? எப்படி இருக்கணும்னு சொல்லு, உனக்காக நான் என்ன மாத்திக்கிறேன். எப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா. சரி சரி வா தூங்கலாம். நீயும் என் கூட படுக்க போறியா? ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னா இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ பையன் நான் பொண்ணு, கல்யாணம் ஆகாதவங்க ஒன்னா தூங்க கூடாது. அப்ப என்ன கட்டிக்கோ. என்னால முடியாது. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்ப புக்ல இருந்தது தப்பா? இங்க பாருடா, புக்ல இருக்கிற மாதிரி ரியல் வேர்ல்டுல இருக்க முடியாது. அது ஃபேண்டசி, இதுதான் உண்மை. ஆனா நான் எங்க போறது? உன் வீட்டுக்கு போ. உடனே தலைவன் வெளியே போய் தலைவி சொன்னதை நினைச்சு பார்க்க இப்ப தலைவி தூங்கினதும் தலைவன் வர உடனே அவ கூட படுத்துக்கிறான். இப்ப அடுத்த நாள் வர என்ன நல்ல தூக்கம் போல. சூப்பரா தூங்கினம்பா. சரி நீ எப்படி நல்லா தூங்குனியா? ஓரளவுக்கு. ஏன் இல்ல, நான் தூங்கினப்ப ஒரு சன பண்ணி என் மேல படுத்து புரட்டி எடுத்துருச்சு. ஓ அப்படியா? ஆனா தலைவிக்கு தெரியல தலைவன் சொன்னது அவ்வளவுதானு. அவ தலைவன் ஒரு கணவன் மனைவிய பாக்குறான். அவங்க தங்களோட குழந்தைய கொஞ்சம் உடனே தலைவன் பூனைக்குட்டிய வாங்கி அதே மாதிரி இமிடேட் பண்ண. பட் தலைவிக்கு எதுவும் புரியல. மறுபாக்கம் நம்ம பாவப்பட்ட பறவை பேட் பாஸ் கிட்ட மாட்டி அவஸ்தப்பட அப்ப தெரியாம தனியாவ கொட்ட உடனே அவ அதை தொடக்க இந்த கட்சிப் 9 ஃபாக்ஸோட கட்சிப், இதை வச்சு தொடப்பியா? சாரி பாஸ், தெரியாம பண்ணிட்டேன். நான் யாரு, எப்படி வாழ்ந்தவ, எனக்கா இந்த நிலைமை? அப்பாவை தெரியாம லேம்ப தள்ளிவிட உடனே அந்த இடத்துல நெருப்பு எரிய உடனே அதை அணைக்கிறேன்னு அவ என்னென்னவோ பண்ண. ஏண்டி மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை அணைக்க வேண்டியதானே? யோ நீ என்ன லூசாயா? இப்ப என்ன சொன்ன? இல்ல பேட் பாஸ், நீங்க தானே என்னோட பவரை சீல் பண்ணீங்க. அப்படி இருக்க என்னால எப்படி மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பறவை சொல்ல உடனே காண்டான நம்ம பேட் பாஸ் அவளுக்கு 3 நாள் சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். யோ நீ மனுஷனே இல்லையா அப்படின்னு அவ புலம்பித்தல்ல. அவ படுற கஷ்டத்தை பார்த்து அவன் சிரிக்க நான் ஏன் இப்ப சிரிக்கிறேன் அப்படின்னு அந்த பேட் பாஸ் மனசுக்குள்ள நினைக்க இந்த பக்கம் வெளியே போன தலைவன் இன்னும் வரலன்னு தலைவி ஃபீல் பண்ண அப்ப தலைவன் வர நீ வந்துட்டியா? இது உனக்கு தான். என்ன இது? வால்நட். உனக்கு இது பிடிக்கும்ல? தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ்லாம் வேணாம், நீ எனக்கு நிறைய பண்ண. அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க பாரு, நான் பண்ணதை விட நீ என்ன நிறைய முறை சிரிக்க வச்சுட்ட. இதுவே போதும். அப்படின்னா நான் பண்ணது உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப தலைவனோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆக என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. உடனே தலைவி அவனோட கைய பிடிக்க ஆமா ஏன் உன் பல்ஸ் இப்படி துடிக்குது, கிட்டவா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல இல்ல உன் காயத்தை காட்டு. அட காயமே இல்லையே. அப்ப இன்னும் வேகமா துடிக்க ஹே உனக்கு ஏன் வேர்க்குது, நீ ஓகே தானே? எனக்கு எதுவும் இல்ல. உடனே அவன் ஓடி போக அப்ப வெளியே டிராகன் கிங்கோட டிராமாவை பாக்குறான். உடனே அது கூட போக அவங்க லவ்வர்ஸ பத்தி சொல்ல அப்படின்னா நான் அவளை லவ் பண்றேனா? ஹே இங்க வா. சொல்லுங்க சார், இந்த நட் கேக்க பார்சல் பண்ணு. சார் இங்க பார்சல்லாம் இல்ல, ஒன்லி சாப்பிடுறது மட்டும்தான். அப்படியா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தலைவியை கூப்பிட போக அப்ப தலைவி வர எங்க போன, என்ன மிஸ் பண்ணியா? ஆமா. அப்ப என்ன லவ் பண்றியா? என்ன இல்ல, லவ் பண்றவங்க ஒருத்தரை மிஸ் பண்ணா அவங்க லவ் பண்றதா அர்த்தம். மிஸ் பண்ணா லவ்வரா? ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. அப்ப நான் உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா. அப்படின்னா என் கூட வா. உடனே தலைவன் அந்த ராஜி கூப்பிட்டு போறான். ஆனா போனதுதான் தெரிய வருது அது பிராத்தல் ஹவுஸ்னு. தலைவன் இங்க வந்ததை நினைச்சு அவ கோவப்பட எதுக்கு கோவப்படுற, இங்கேயே வந்த, உனக்கு கேக் வாங்கி தர அதுக்கு தானா? வேற எதுக்கு வருவாங்க? ஒன்னும் இல்ல, வா போலாம். இந்த பக்கம் நம்ம பறவை ஜாலியா பாட்டு பாடி வேலை செய்ய அதை பார்த்து காண்டான நம்ம பேட் பாஸ் அவளை உடனே பனிமலைக்கு அனுப்ப சொல்றான். இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் ஒரு நாடகத்தை பார்க்க பாத்தியா, இதுதான் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னு ஒண்ணு இருக்கா என்ன? ஏன் அப்படி சொல்ற? அவ தலைவன் அவனோட கதைய சொல்ல நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா கடவுள் எனக்கு தண்டனை தந்தாங்க. அதாவது என்னன்னா திடீர்னு ஒரு நாள் தலைவனுக்கு அடிபட்டு சொர்க்கத்துக்குள்ள அவன் நுழைஞ்சிடறான். அப்ப சொர்க்கவாசலோட பவர் ஸ்டோன் அவனோட காயத்தை ஹீல் பண்ண, ஆனா தலைவன் அதை திருடதான் வந்தான்னு தேவர்கள் நினைக்க உடனே அவனோட ஹியூமன் ஃபார்ம் அழிச்சு அவனுக்கு தண்டர் பனிஷ்மெண்ட் தர இதை தலைவன் சொல்ல தேவர்கள் இப்படிப்பட்டவங்களா? ஆமா,
பாரு இது எல்லாமே தண்டரால வந்த காயம். அப்ப தலைவனோட கைய அவத்தோட அப்ப தலைவனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க, என்ன சத்தம் அது? இங்க இருந்துதான் அந்த சத்தம் வருது. உடனே அவ தலைவன் கிட்ட போக அவனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க, ஏன் உன் இதயம் இப்படி துடிக்குது? நான் டிராமால கேட்டேன், இதுதான் லவ்வா. இங்க பாரு, டிராமால சொல்ற எதுவும் உண்மை இல்ல அப்படின்னு அவ சொல்ல, ஆனா அவளோட ஹார்ட் பீட் கூட வேகமா துடிக்க, என்னாச்சு எனக்கு? ஏன் என்னோட ஹார்ட் பீட் இவ்வளவு வேகமா துடிக்குது? அப்ப ஹீரோ அவளை நோட் பண்ணிடுறான். உனக்கு ஹார்ட் பீட் துடிக்குதா? இப்ப சாயாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அவ அங்கிருந்து ஓட இந்த பக்கம் நீல பறவையை காட்ட, ஒரு காலத்துல ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுப்பேன், ஆனா அப்படிப்பட்டவள இவன் டார்ச்சர் பண்றான் பாரு, செய்யறதையும் செஞ்சு போட்டு எப்படி தூங்குறானு. ஆனா இவனும் அழகாதான் இருக்கான். ஆனா அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு கல்லு மாதிரில இருக்கு. மொரடா என்னடா பாக்குற? கண்ணை நோண்டிடுவேன். இப்ப என்ன சொன்ன? சரி நீங்க தூங்கலையா சாரு? ஏதோ பண்ணுவேன்னு சொன்னியே, அதை இப்ப பண்ணு. நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அவ பாசுக்கு ஒரு கனவு வர, யார் அவ? ஏன் என்னோட கனவுல அவ தினமும் வரா? டேய் என்னையா வேலை வாங்குற? எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும்டா, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். அவ பிங்கி எங்கேயோ போறத அவ பாக்க, பிங்கி அக்கா வெளியே போறீங்களா? நானும் வரட்டுமா? பாஸ் அந்த வேலையை முடிச்சிட்டியா? இன்னும் இல்லக்கா. அப்ப வேலைய பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு கிளம்பி போக, இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் வீட்டுக்கு போக, ஆனா டைம் ஆனதால ஹீரோ சொல்றான், இப்ப நைட் ஆகுது, இந்த நேரத்துல நம்ம போறது சேஃப் இல்ல, இன்னைக்கு மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணலாம். உடனே கேம்ப செட் பண்றான். அப்ப சாயா ஒரு பூனையை காப்பாத்துவாள, அது சடனா அவளை விட்டு ஓடி போக, பாட்டி என்னை விட்டு போக போறியா? சரி உனக்கு அதுதான் வேணும்னா நீ போ, கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். உண்மையாவா? ஆமா. வேணா நாம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? உடனே தலைவன் மேஜிக்க பண்ண அந்த இடமே ஒரு அழகான இடமா மாற, ஏன் தலைவி கூட ஒரு இளவரசியா மாற. ஏன் இதெல்லாம் பண்ற? நீ பாக்குற எல்லாருக்கும் இத பண்ணுவியா? எல்லாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும்தான். உடனே தலைவன் மின்மினி பூச்சை வர வைக்க அவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அப்ப தலைவன் கல்யாணத்தை பத்தி பேச வர, உடனே தலைவி அவளுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி அவ தூங்க போக, கட் பண்ணா நீல பறவையை காட்ட, அவ தன்னோட தழும்ப மேக்கப் போட்டாவது மறைக்கலாம்னு நினைக்க, அப்ப பாஸ் வந்து நிக்க, சார் சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் திருடலாம் வரல, மேக்கப் போட்டு இதை மறைக்கலாம் தான் இங்க வந்தேன். நான் வேணா மேக்கப் போடவா? நீங்களா? ஏன் என்னால் இது முடியாதா? அப்படி இல்ல, அப்படின்னா நான் போட்டு விடுறேன். உடனே அவன் மேக்கப் போட்டு விட, என்ன சார் இப்ப முன்ன விட நான் அழகா இருக்கனா? நீயே பாரு. உடனே அவன் கண்ணாடியில அவன் முகத்தை பார்க்க, ஆனந்த வடு முன்ன விட பெருசா இருக்கிற மாதிரி அவன் போட்டு விட, உடனே அவ அழ ஆரம்பிக்க, அதை பார்த்ததும் அவனோட இதயத்துல வலி உண்டாக, இந்த பக்கம் அவ அவனை வெளியே தள்ளி கதவை சாத்த, என்ன இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இந்த இடத்தோட பாஸ் நானா இல்ல அவடா? நான் என்ன தப்பு பண்ண கடவுளே? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? இங்க பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இத பண்ண, அத சீரியஸா எடுத்துக்காத. உனக்கு என் வலி புரியாது. இந்த ஸ்காரால என்னை எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? நான் ஒரு குட்டி பறவை, அழகா இருக்க ஆசைப்பட்டது தப்பா? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னை மன்னிச்சிரு, இந்த தடவை நல்லா பண்றேன், தேவையில்லை நானே பண்ணிக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, அமைதியா உட்காரு. உடனே அவ அதை மறைய வைக்க பார்க்க, ஆனா அது மறைய மாட்டுது. அதனால கொஞ்சம் அழகா மேக்கப் போட்டு விடுறான். அவளும் சந்தோஷப்பட, ஏன் அவளோட தழும்பு மறைய மாட்டுது? ஆனா இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. அவளுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆக, கட் பண்ணா தலைவனை காட்ட, அவ ரொம்ப கவலையா இருக்கான். அவ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. உடனே அவளோட ஃபேவரட் புக்கான டிராகன் லவ் புக்கை எடுத்துட்டு போறான். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்காக இதை கொண்டு வந்தியா? இது உனக்கு பிடிக்கும்னு சொன்ன, அப்படி இதுல என்ன இருக்கு? இதுல ஒரு டிராகன் இருக்கு, அவன் ரொம்ப அழகா இருப்பான். என்ன விடவா? திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? அவன் ஒரு சிறந்த போர் வீரன், என்னாலையும் அப்படி ஆக முடியும். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு நல்ல அரசனும் கூட. நானும் தான். ஆனா அவன் லவ் பண்ற பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். ஏன் நான் போக மாட்டேனா? உடனே தலைவன் புக்ல வந்த மாதிரி ஒரு டிராகனா மாதிரி அவ கூட சேர்ந்து வானத்துல பறந்து போக, உனக்கு ஹைட்டுனா பயம் சொன்னியே, இப்ப பயமா இருக்கா? புக்ல வர டிராகனை அந்த பொண்ணு நம்புவா. ஏன்னா அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அப்ப நீயும் என்ன நம்புவியா? கண்டிப்பா உன்னை நம்புறேன். இந்த பக்கம் நம்ம நீல பறவை அந்த இடத்த விட்டு ஓடி போக பாக்க, ஆனா நம்ம டெரர் பாஸ் கிட்ட மாட்டிக்கிறா. நீ ஓடி போக பாக்குறியா? இல்லையே. உள்ள காத்து வரலையா? அதான் வெளியே காத்து வாங்க வந்தேன். சார் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்காக மறுபடியும் என்ன பட்டினி போட்டுறாதீங்க, நான் பாவப்பட்ட ஜீவன். நான் கேட்டது இது இல்லையே, நீ ஓடி போக நினைச்சியா? ஆமா. ஏனா? யோ, என்ன துணி துவைக்க சொல்ற, சமைக்க சொல்ற, இது பத்தாதுன்னு உனக்கு கை கால்லாம் அமுத்தணும்.
என்ன இதுக்கு பெத்து போட்டாங்க? நான் யாரு? அழகு தேவதை. என்ன போய் இப்படி பண்ண சொல்றியே? உனக்கு இது நியாயமா இருக்கா? இதுல என் பவரை வேற எடுத்துட்ட. எங்க பறவை இனத்திலே நான் தான் அழகான பறவை. ஆனா என்ன பாரு, நான் ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டு இங்க வேலை செய்யறேன். என்னை விட்டுரு சார். அதெல்லாம் விட முடியாது. அப்பா ஒருத்தி வந்து, கருடமண்ணா, நம்ம பிங்கி ரக்ஷர்களோட ஆத்மாவை கண்டுபிடிச்சிட்டா. ரக்ஷ ஆத்மானா எதுவும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை நடந்தப்ப ஆதி கடவுள் அந்த 2 இனத்தோட சக்தியை கலெக்ட் பண்ணி ரக்ஷர்களை உருவாக்குனாங்க. அதால தீய சக்தியை கட்டுப்படுத்தி ஸ்கைநெட்ல அடைச்சு வச்சாங்க. ஆனா யாரோ சதி செஞ்சு ஸ்கைநெட்டை டேமேஜ் பண்ணாங்க. அதால தேவர்கள் இறந்து போனா ரக்ஷர்களோட ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த மூன் பெவிலியனோட வேலையே ஸ்கைநெட்டை பாதுகாக்கிறது தான். இந்த மாதிரி சமயத்துல தான் ரக்ஷர்களோட ஆத்மா இம்மோர்டலா மாறி இந்த இம்மோர்டல் காட் நிலை அடையணும்னா 8 ட்ரைல பாஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஹியூமன் வேர்ல்டுக்கு போவாங்கல்ல. அதே மாதிரி ரக்ஷ ஆத்மாவும் போயிருக்கு. ஏன்னா ரக்ஷர்களோட ஆத்மாவை 2 உலகத்தோட சக்தியால ஆதி கடவுள் உருவாக்குனாரு. இப்ப அந்த ஆத்மாவை தான் இவன் தேடிட்டு இருக்கான். அப்படின்னா ரக்ஷர்களோட ஆத்மா இயற்கையா இருந்தா நம்மளால அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா ஆண்டவரே, அவங்க ஆக்சிடென்டாவோ இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாவோ, அதாவது துர்மரணம் அடைஞ்சாதான் அந்த ஆத்மாவை இங்க கொண்டு வர முடியும். அந்த ஆத்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு, அவ பேரு சூசி தானே? ஆமா ஆண்டவரே, அந்த சூசி எப்ப சாகுறாளோ அப்ப அவளும் தற்கொலை பண்ணிப்பா. இப்ப நாம சூசியை சாகடிக்கணும். சூசி கூட இருக்கிறது நம்ம சாயால, அப்ப அவதான் இவங்க இலக்கா. இத உடனே நம்ம டிராகோ கிட்ட சொல்லணும். உன்னை நான் மறந்துட்டேன்ல, இதுதான் உனக்கான தண்டனை. இந்த கசப்பான டீயே குடி. ஆனா சாரே, இவ்வளத்தையும் குடிக்கணுமா? என்ன? ஒன்னும் இல்ல சார். உடனே அவன் குடிக்க, அதை பார்த்து அவன் சிரிக்க, மனுஷனா அவன் நான் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறான். இப்ப என்னோட பவர் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் உடனே சாயாவை தேடி போயிருப்பேன். அட, என் பவர் வேலை செய்யுது. பவர் எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனா அவ சந்தோஷமா தப்பிச்சு போக இந்த பக்கம் தலைவனை காட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புக்ல இருக்கிற மாதிரி அவங்கள வரைய, அது நான் தானே? இல்ல, அது நாம. சாயா, நீ என்னை விட்டு போகும்போதெல்லாம் நான் என்னையே இழக்கிறேன். என்னால ஒரு நொடி கூட உன்னை பிரிய முடியாது. இந்த உணர்வு எல்லாமே உண்மை. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். 2 பேரும் மனசுலயும் இதுதான் இருக்கு. நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் உனக்கு கிஸ் பண்ணவா? ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா புக்ல அப்படிதான் இருக்கு. அவ வானத்துல ஸ்டார் ஹாலோவை பாக்குறா. இது ஒரு நல்ல சகனம். இதை இப்போ உனக்கு தரேன். சரி, நீ எனக்கு என்ன தருவ? என்கிட்ட எதுவும் இல்ல. சரி, நாம ஒரு பெட்டு வச்சுப்போமா? பெட்டா? ஆமா, இன்னும் 3 நாள்ல மறுபடியும் ஒரு ஸ்டார் ஹாலோ வரும். அப்ப நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் தருவேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் நீ தரணும். கட் பண்ணா கருடமணனோட பிளான் படி சூசிய ஒரு ஓனாய் மனுஷ தாக்க. இப்ப இந்த விஷயம் தலைவிக்கு தெரிய வர, என்னாச்சு? ஏன் அழுவுற? மேடமை காப்பாற்ற முடியாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, அவ உயிரை நான் காப்பாத்துறேன். உடனே ஃப்ரெண்டு கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து அவன் தர. ஆனா அவன் வரதுக்குள்ள அவ இறந்து போயிடுறா. அவங்க இறந்துட்டாங்க. நீ அழுவாத. அவ ஆன்மா எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா அவளை உயிரோட கொண்டு வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு மூன் பெவிலியனுக்கு போக, இந்த பக்கம் பறவை தப்பிக்க பார்க்க, ஆனா அவளால மந்திரத்தடைய உடைக்க முடியல. அவ தலைவன் வர, நீ என்ன இங்க? உடனே பறவை எல்லாத்தையும் சொல்ல, அப்படின்னா சூசி இருந்தா அவளும் இறந்துருவாளா? உடனே தலைவன் அவங்கள போய் அட்டாக் பண்ண, அப்ப கருடமண்ண வர, யார் இடத்துல வந்து சீன் போடுற? இங்க பாரு, உன்கிட்ட பேச நான் வரல. சூசியோட ஆன்மாவை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு. நீ கேட்டா நாங்க தந்துருவோமா? தரலனா நானே எடுத்துப்பேன். ஆத்மாக்களோட உலகம் ரொம்ப பெரிய உலகம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவ ஆத்மாவை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இல்ல, உன்னால முடியும். ஆண்டவரே, அமைதியா இரு. உன்னால முடியும். ஆனா சூசிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதோட நீ இம்மோர்டலா மாறக்கூடிய அந்த கடைசி ட்ரையலை நீ விட்டு கொடுக்கணும். என்னால அது முடியாது. அப்ப வேற வழி இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்லு, சூசி செத்தா அவளும் சாவாளா? அதுதான் அவளோட விதி. அதை மாத்த முடியாது. சரி, நான் அவளை கட்டிக்கிறேன். உடனே அவளோட ஆத்மாவை கருடமணன் தர, உனக்கு என்ன பைத்தியமா? இதை நீ விட்டு தந்தா நீ இன்னும் 1000 வருஷம் வெயிட் பண்ணணும். அது ஏன் பிரச்சனை? நீ ஏன் வருத்தப்படுற? அப்படின்னு சொல்லி தலைவன் கிளம்ப, இப்ப சூசி உயிரோட வர. இப்ப தலைவன் சொன்ன 3வது நாள் வர, அப்ப வானத்துல ஹாலோ ஸ்டார் தோன்ற. இப்ப தலைவி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, உனக்கு நான் இன்னொரு வரம் தரேன். என்ன வேணுமோ கேளு. எனக்கு பெருசா எதுவும் வேணாம். நீ இனிமே ரிஸ்க் எடுக்காத. நல்லது. அப்படின்னா நான் என்னோட வரத்தை கேட்கிறேன். என் கூட நீ பழகுனது, என்னை பார்த்தது ஒரு கனவா நினைச்சு என்னை மறந்துரு. ஏன் அப்படி சொல்ற? அப்ப உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்ல நான் ஒரு வேலைக்காரின்னு என்ன வேணான்னு சொல்றியா? காரணம் அது இல்ல. நான் சூசிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்களையா?
ஏன் தலைவன் உண்மையை சொல்ல வரான், ஆனா கருட மன்னன் அந்த உண்மையை சொன்னா அவளோட விதி மாறாதுன்னு சொல்ல, அதனால தலைவன் உண்மையை மறைச்சிடுறான். இவ்வளவு நாளா நீ என்ன தொடுத்தி லவ் பண்ண, ஆனா இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா என்ன வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவ அழுவுறா. உடனே அவ கண்ணீரை அவன் துடைக்க வர, ஆனா அவனை தடுத்து, நீங்க மேடமோட கணவர், யாராவது பார்த்தா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அவ போக, அவ போனதும் ரோசி வர, உன் வழி எனக்கு புரியுதுப்பா, உனக்கு அதெல்லாம் புரியாது. யார் சொன்னா எனக்கு அதெல்லாம் புரியும், பாவும் நீ வருத்தப்படுறதால எதுவும் மாற போறதில்ல. கட் பண்ணா வெட்டிங்கான நாள் வர நம்ம தலைவன் ஒரு இலைய பிடுங்கி அவன மாதிரி ஒரு குளோனை உருவாக்கி அந்த லேடிய மேரேஜ் பண்ணிக்கிறான். கட் பண்ணா கருட மன்னனை காட்ட அவனை பார்க்க தேவ ஜியூன் வரான். அவன் தலைவி உடம்புல இருக்கிற ரக்ஷாத்மாவை கலெக்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட தரான். இதை அவ யூஸ் பண்ணா உன்னால அந்த சோலை எடுக்க முடியும், ஆனா 3 நாள்ல இதை என்கிட்ட தந்துரு, இல்லனா நான் மாட்டிப்பேன், கண்டிப்பா தர. உடனே கருட மன்னன் போக அப்ப ரோசியை பாக்குறான். நம்ம பறவை அவன் ஏன் வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிறிஸ்டல் எடுத்துட்டு ஓட, அப்ப தலைவன் வர உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே 2 பேரும் சண்டை போட, நான் இருக்கிற வரைக்கும் அவளை உன்னால எதுவும் பண்ண முடியாது, நான் என் கடமையை பண்றேன், நீ என்ன வேணா சொல்லு, ஆனா அவளை காயப்படுத்த நான் விட மாட்டேன். உடனே ரோசி கருட மன்னன் திட்ட, உடனே 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட, இவன் யார்கிட்டயும் இந்த அளவுக்கு பேச மாட்டானே, அப்ப இவனுக்கு இவளை பிடிச்சிருக்கோ, இங்க பாரு, நீ ஸ்கை நைட்டை பிக்ஸ் பண்ணணும்னா நீ வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படின்னு தலைவன் சொல்ல, உடனே கருட மன்னன் போக இந்த பக்கம் மேடம் இருக்காங்களே அவங்களோட கசினை தலைவிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ண, ஆனா தலைவிக்கு அதுல விருப்பமே இல்ல. ஆனா தலைவன் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். எதனாலனா அவனை கட்டிக்கிட்டாதான் இவ மரணம் இயற்கையா நடக்கும், அதனால தலைவன் அவளை கட்டிக்க சொல்றான். இந்த பக்கம் கருட மன்னனை காட்ட, உன்னோட கிறிஸ்டல டிராகன் கிங் அழிச்சிட்டான், அவனுக்கு இதே வேலை, அவனை விடு. நான் இப்போ ஒன்னு கூப்பிட்டதே கொஞ்ச நாளா எனக்கு ஒரு கனவு ஓடுது, என்னோட கடந்த காலத்துல ஏதாவது நடந்ததா, ஆனா அவன் எதுவும் சொல்ல மாட்டான். இந்த பக்கம் தலைவி அந்த கசினை கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல, ஏன் அவனை கட்டிக்க மாட்டேன், ஏன்னா என் மனசுல, அதாவது நான் ஒருத்தரை லவ் பண்றேன், தலைவனுக்கு தெரியுது சாயா அவனை தான் லவ் பண்றான்னு, ஆனா தலைவியை காப்பாத்த அவனுக்கு ஒரு வழி தெரியல. உடனே அவனோட மெமரியை அவன் வேற மாதிரி மாத்துறான், அதாவது தலைவி இருந்த இடத்துல அவன் கசின் இருந்த மாதிரி மாத்துறான். இப்ப அடுத்த நாள் தலைவிக்கு கல்யாணம் ஆக, ஆனா தலைவன் இன்விசிபிளா வந்து உடனே டைமை ஸ்டாப் பண்ணி அவளை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் தலைவி கசினை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனா நடந்த எதுவும் அவளுக்கு தெரியாது. நீங்க அவங்க உயிரை காப்பாத்த பண்ணீங்க, ஆனா உங்களால அவங்க கூட இருக்கிறத ஏத்துக்க முடியலையே, அப்படிதான் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தலைவன் போக, கட் பண்ண நம்ம பறவையக்கா வழக்கம் போல வேலையை பார்க்க, அப்ப நம்ம பேட் பாய் அங்க வரான். அவனை பார்த்ததும் அவ ஓட பாக்குறா. என்னடி பாட்டு பாடுற, என் கைய விடுடா. ஏன் விடணும், அந்த டிராகோவும் கைய பிடிப்பான், நான் பிடி கூடாதா? இல்ல டிராகோ என் அண்ணன்ல, அண்ணன் எதுக்கிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான், இல்ல அதை தொடாதல. ஹேய், நீ என் வேலைக்காரி, அப்படின்னா நீ எனக்கு சொந்தமானவ, சோ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துட்டு போறான். இவளும் பின்னாடியே போக, என்னடா பண்ணி வச்சிருக்க, டேய் இது டிராகோ அண்ணன் அவங்க ஆளுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்டடா அண்ணன் சொன்ன. ஹேய், நான் ஆளுன்னு சொன்னது சாயாவ, சரி நான் பண்ணது தப்புதான், இருந்தாலும் நீ என் வேலைக்காரி, இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்னைக்காவது என்ன காப்பாத்திருக்கியா, இல்ல எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா? இங்க பாரு, நான் ஒன்னும் அவன மாதிரி குப்பையில கிடக்கிறதுலாம் தரமாட்டேன், என்கிட்ட இருக்கிறதுலாம் புதையலா தர புதையலு. இப்ப பாரு. உடனே அவ டீல பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துடுறா. கற்பன காலங்கள் ஓட இப்ப சாயா வயசாகி இறந்து போறா. அவளோட ஆன்மா 3 தீவுக்கு வருது. அங்க அவளுக்காக தலைவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர, இப்ப இதுக்கு டைம் இல்ல, நீங்க இந்த மரவ நீரை குடிச்சா அடுத்த வாழ்க்கையை தொடரலாம். அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பிறப்பாங்க இறப்பாங்க, அதுவும் 3 ஜென்மத்துக்கு இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவங்க மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மரவா நீரை குடிச்சா அவ தன்னோட போன ஜென்மத்தை மறந்து போயிருவா. இப்ப அவங்க அதை குடிக்க சொல்ல, ஆனா அவ குடிக்க மாட்டேன்னு சொல்ல, இதை நீ குடிச்சுதான் ஆகணும், அதோட நீ கவலைப்படாத, நீ என்ன மறந்தாலும் நான் உன்ன மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ எப்பெல்லாம் மின்மினி பூஜை பாக்குறியோ அப்பெல்லாம் நான் உன்னை தேடி அங்க வருவேன். ஹீரோ சொன்ன உடனே இவளும் அதை குடிச்சிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போறா. கட் பண்ண ஹீரோ ரோசியை கூப்பிட்டு பேட் பாஸ போய் பார்க்க, ஹே பேடி இங்க வா. முடியாதுடா, காலை உடைச்சிருவேன். உனக்கு என்ன வேணும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாயாவுக்காக தான் நான் சூசியை காப்பாத்தினேன், அதனாலதான் அவ விதியும் என்னோட விதியும் ஒண்ணு சேர்ந்தது. அதை உடைக்க முடியுமா? நான் தான் உன்னை அப்பவே தடுத்தேனே, நீ தான் பேர இவனாட்டம் பண்ணுவேன்னு சொன்ன, அதோட பண்ண சத்தியத்தை மீற முடியாது. நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். மாபெரும் வீரன் என் காலில் விழுறான், சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு. உடனே தன்னோட டிராகன் செதில வெளியெடுத்து அதை விதியின் கடவுள்கிட்ட கொடுக்கறான். அதை கொடுத்து அவன மாதிரி ஒரு போலியை உருவாக்கி அவனுக்குள்ள அதை வைக்க சொல்றான். இது விதிக்கு எதிரானது,
அதனாலதான் உன்ன பண்ண சொல்றேன். முடியாது, நான் வேணா அந்த கோல்டன் ஆர்மரை உனக்கு தரேன். அதை தரேன்னு சொன்னதும் அவன் ஓகே சொல்ல. இதனால இனி தலைவன் வரப்போற 3 ஜென்மத்துல சூசி கூட தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கட் பண்ண நம்ம பேட் பாஸ் படுத்த படுக்கையில இருக்க. இவனுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ சொன்னதுக்காக தான் அவரு சொர்க்கத்தோட ரகசியத்தை சொன்னாரு. அதனால அவரே அவருக்கு தானே கொடுத்துட்டாரு. பாவம் பேட் பாய். ஆனா உங்களாலதான் இப்ப சாயா சேஃபா இருக்கா. ஒன்னும் மாறல. டிராகோ பண்ண தியாகம் அவளோட போன ஜென்மத்தை மாத்தினது உண்மைதான். ஆனா அடுத்த ஜென்மத்துல சாயாவோட அந்த ஆத்மா வச்சு அந்த ஓட்டைய நான் அடைப்பேன். உடனே அவ தலைவன் கிட்ட போய் சொல்ல. கட் பண்ண சாயா இப்ப ரூயிக்குங்கிற கிராமத்துல பிறக்கிறா. டிராகோ அவ ஏன் இந்த ஊரை சூஸ் பண்ணா? கொஞ்சம் அங்க பாரு, அது ஏன் பேரு இல்ல, அதனாலதான் இந்த ஊரை சூஸ் பண்ணா. சரி, நாம இங்க ஒரு ஃபேமிலியா இருக்கலாமா? என்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? மண்டையில ஒன்னு போட்டேன்னு வையேன். நம்ம ஃபேமிலினா அண்ணன் தங்கச்சின்னு சொன்னேன். கட் பண்ணா 18 வருஷம் ஓடி போகுது. நம்ம சாயா இப்ப பெரிய பொண்ணா மாறிடுறா. இந்த ஜென்மத்துல அவளோட பேரு மீரா. ஒரு மீனவ பெண்ணா பிறந்திருக்கா. அதோட இவ செய்யற வேலையும் மீன் விற்கிறது தான். ஆனா இந்த ஊர்ல இவ்வளவு ராசி இல்லாதவனு சொல்றாங்க. ஏன்னா இவ பிறக்கும் போதே இவ அம்மா இறந்து போயிருப்பாங்க. கட் பண்ண ஒரு லேடி அவகிட்ட மீன் வாங்க வர. ஆனா அங்க இருக்கிற பொண்ணு, ஏய் அவகிட்ட எல்லாம் மீன் வாங்காத, அவ ஒரு ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி அவ ஆளை வச்சு அவகிட்ட வம்பு பண்ண. அவ மாறன்னு ஒருத்தன் வந்து அவளுக்கு உதவி பண்ண. இந்த மாற வேற எப்ப பார்த்தாலும் இவளுக்கு வந்து உதவி பண்றான். ஏன் ஆளா இல்ல இவன் ஆளா? கட் பண்ண அந்த ஊர்ல நைட் ஆனா பொண்ணுங்க காணாம போறாங்க. அதுவும் அவங்களை கடத்தி அவங்க இதயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பாடியா போட்டுட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு டீமனோட வேலைன்னு ஊர் பேசிக்குது. இப்ப தலைவியும் ரோசியும் பூ பறிக்க போக அப்போ அந்த டீமன் அவங்களை வந்து அட்டாக் பண்ண. அதுல தலைவி மயங்கி விழ. அப்ப ரோசி தலைவனை கூப்பிட. உடனே தலைவன் வந்து அந்த டீமனை அடிச்சு வரட்ட. அப்பன்னு பார்த்து அந்த மாற அங்க வந்து மீராவை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் தெரிய வருது வந்தவன் மாறன் இல்ல, அந்த டீமன்னு. அவன் தலைவிய சாப்பிட பார்க்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த டீமனை பிடிக்க ஹெவன் சோல்ஜர்ஸ் வர. அவங்க மந்திரத்தால அந்த குகையை சீல் பண்ண. ஆனா தலைவி உள்ள இருக்கிறது தெரியாம அந்த டீமனோட சேர்த்து அவளையும் லாக் பண்ண. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ அங்க வந்து அவளை காப்பாத்த பார்க்க. ஆனா அவங்க அவனை உள்ள விட மாட்டாங்க. ஆனா தலைவன் அவங்களையும் மீறி அவளை காப்பாத்த பாக்குறான். ஆனா அவனால முடியல. உடனே அவன் அக்னி தேவனை போய் பார்த்து அவனோட அக்னி சக்கரத்தை கேட்க. உடனே அவனை அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு வந்து தலைவியை காப்பாத்துறான். நீங்க யாரு? நான் டிராகோ, ரோசியோட அண்ணன். பேட் பாஸ், இது மொக்க ஊரு, பேசாம நீங்க உங்க இடத்துக்கே போங்கல. அதெல்லாம் முடியாது. அப்ப ஒரு நிமிஷத்துல 10 கேக்க சாப்பிட்டா காசு கொடுக்க கூடாதுன்னு ஒருத்தன் சொல்ல. உடனே ரோசி அதுல கலந்துக்க. இங்க பாருமா, ஒரே நிமிஷத்துல 10 கேக்கு சாப்பிடணும். இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டரு. நான் மட்டும் இத பண்ணல. என் பேரு டிராகோ ரோசி இல்லடா. டிராகோவா? ஆமா, ஏன் உன்னோட சர்நேம் டிராகோன்னு வருது? என்ன இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவரு என் அண்ணன் இல்ல. பாப்பா என்னய்யா, டைம் ஓவர்மா. 2000 ரூபாய் கொடுக்குறியா? அண்ணாச்சி 10 கேக்குக்கு 2000 ரூபாவா? பேட் பாஸ், காசு தரீங்களா? அத உங்க நொண்ணங்கிட்டயே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போகும்போது காசை தூக்கி போட்டுட்டு போறான். பேட் பாஸ், இனிமே என்னோட பேரு டிராகோ ரோசி இல்ல, சூரோசி. அப்படியா சூரோசி? சரி சூரோசி, காஃபி கொண்டு வரியா? பேட் பாஸ், உங்க சர்நேம் வச்சது உண்மைதான். ஆனா நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூரோசின்னு கூப்பிடணுமா? ஏன் டிராகோ ரோசின்னு சொல்லும் போது இனிச்சுது, சூரோசின்னு சொல்லும் போது கசக்குதா? இல்லையே, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோங்க. ஆனா பாஸ், நான் மீரா கூட இருக்கணும். நீ தாராளமா இரு. நிஜமாவா? நீங்க ரொம்ப நல்ல ஒரு பாஸ். அவ போன பிறகு தலைவன் வரான். என்ன நம்ம டிராகோ ரோசி இவ்வளவு வேகமா எங்க போறா? அவ பேரு இனிமே டிராகோ ரோசி இல்ல, சூரோசி. ஓ அப்படி போதா கதை? என்ன கதை? நீ அவளை லவ் தானே பண்ற இல்லையே? சரி, நீ ஏன் டாபிக் மாத்துற? உனக்கு அடிபட்டுருக்கல, நான் அதை ஹீல் பண்றேன். அதெல்லாம் வேணாம், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். உடனே 2 பேரும் காயத்தை குணப்படுத்தணும்னு சண்டை போட. அப்பன்னு பார்த்து ரோசி எங்க வர. 2 பேரும் என்ன பண்றீங்க? ஓ, நீங்க வானவில் பாய்ஸா? என்ஜாய் பண்ணுங்க. ஏய் அப்படிலாம் இல்ல. கட்பான ரோசி தலைவியை போய் பார்க்க. இப்ப ரோசி மூலமா மாற இறந்து போன விஷயம் தலைவிக்கு தெரிய வர. இதே நேரத்துல அந்த ரவுடி பொண்ணை காட்ட இவ அந்த மாறனை லவ் பண்றா. இந்த மாற மண்டையை போட்டதால அவ தலைவிய பழி வாங்கணும்னு முடிவு பண்றா. இந்த பக்கம் சூ வந்து ரோசிக்கு ஒரு கிஃப்ட பரிசா தர. ஆனா ஊருக்குள்ள இத வந்து டீமன்ஸை விரட்ட யூஸ் பண்ற ஒரு பரிசு. அட பாவி, நான் உனக்கு பேயா? இப்போ இந்த பேய் என்ன பண்றேன்னு பாரு. உடனே அவ சரக்கு ஊத்தி அவனை மட்டையாக்க. அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி முழுக்க கிரிக்க வைக்கிறா. இப்பதான் சூப்பரா இருக்கு. ஐயோ எழுந்துட்டானே. டைம் என்ன? 6 ஆகுது பாஸ். சரி வா போலாம். இல்ல பாஸ், இப்ப வேணாம். ஏன் வேணான்னு சொல்ற? உடனே அவன் கண்ணாடியில பாக்க. போச்சு, மாட்டிக்கிட்டோம். சாரி பாஸ், சும்மாதான் பண்ணேன். சரி, இப்ப என்னோட டர்ன். ஆனா அவளை அதே மாதிரி பண்ணுவான்னு பார்த்தா, ஆனா தலைவன் அவளை தேவதை மாதிரி மாத்துறான். அவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இந்த பக்கம் நம்ம தலைவி மீனுக்கு பதிலா பூ கலப்பிக்க. அப்ப அந்த ரவுடியோட ஆளு அவகிட்ட வந்து வம்பு பண்ண. ஆனா தலைவியாரு சாதாரண ஆளா? அவன் மேல கம்பளி பூச்சி போட்டு அவனை ஓட விடுறா.
ஆனா பாவம் நம்ம தலைவி அவ கொண்டு வந்த பூக்கள் எல்லாம் இவன் நாசம் பண்ணிடுறான். அப்ப நம்ம தலைவன் வந்து காசு கொடுத்து அந்த பூக்களை வாங்க. நீங்க தானே அன்னைக்கு என்ன காப்பாத்துனது? ஆமா. சரி என் கூட வா. உடனே அவளை ஃபயர் ஒர்க்க பார்க்க கூப்பிட்டு போறான். இது ரொம்ப அழகா இருக்கு. நான் போன தடவை என் மாற கூட இங்க வந்தேன். இதோ பாருங்க, எங்க 2 பேரோட பேர் கூட அங்க இருக்கு. இங்க பாரு, அவன் தெரிஞ்சவனா இருந்தாலும் பசங்க கூடலாம் தனியா வரக்கூடாது. ஆனா நீ ஏன் கூட வரலாம். நீங்களும் பையன் தானே? பையன்தான். ஆனா நான் யாரு? ரோசியோட அண்ணன். அப்ப நான் யாரு? உனக்கும் அண்ணன். சரி வா போலாம். அப்ப போகும்போது அந்த பேரை அழிச்சிட்டு போறான். இங்க பாரு, என்ன நீ பாக்கணும்னா இதை யூஸ் பண்ணு. நான் உடனே உங்ககிட்ட வந்துருவேன். இப்ப தலைவன் தலைவி எப்போ கூப்பிடுவான்னு வழி மேல வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ற? என் ஆளு என்ன எப்போ வேணா கூப்பிடுவா. அதான் எந்த ட்ரெஸ் போடலான்னு யோசிக்கிறேன். இது எப்படி? நீ என்ன போருக்கா போக போற? என்ன மேஜிக்கல் ஸ்கூலுக்கு டீச்சரா போக போறியா? அப்ப இது எப்படி? ஏண்டா சாவு வீட்டுக்கா போக போற? எப்பா சாமி, நீ எதுவும் சொல்ல வேணாம். இதே நேரத்துல அந்த ரவுடி பொண்ணும் அவளோட ஆளும் மறுபடியும் பிரச்சனை பண்ண. ஆனா இந்த தடவையும் அவ சமாளிச்சிடுறா. என்ன நம்மள கூப்பிடவே மாட்றா? ஏய் ஆனழகா, கனவு. இவ கனவுல மட்டும்தான் வருவா, நேர்ல வரவே மாட்டா. அழகா, இது கனவல்ல, நிஜம்தான். மீரா நீ வந்துட்டியா? பேரழகா? ஆமா. யார் அவ? நீ யாரு? நான் மீரா. இல்ல நான் தான் மீரா. அழகா சொல்லு, நான் தானே மீரா. பேரழகா சொல்லு, நான் தானே மீரா. நீங்க 2 பேரும் இல்ல. எப்படி சொல்ற? ஏன்னா மீரா இங்க வந்ததே இல்ல. கடைசியில பார்த்தா அது நம்ம பேட் பாஸும் நம்ம ஃப்ரெண்டும் தான். இந்த பக்கம் தலைவி ஒரு வழியா நம்ம தலைவனை கூப்பிட உடனே அவன் தலைவியை போய் பாக்குறான். இப்படியே அவங்க அடிக்கடி மீட் பண்ண மறுபடியும் அவ தலைவனை விரும்ப ஆரம்பிக்கிறா. கட் பண்ண ரோசியை காட்ட, வா சூரோசி. பேட் பாஸ், நான் சூரோசி தான். ஆனா அதுக்குன்னு அப்படிதான் கூப்பிடணுமா? சரி அதை விடுங்க, என் பவரை திரும்ப கொடுங்களேன். சரி நான் தரேன், ஆனா நான் சொல்றத நீ செய்யணும். ஓகே, என்ன பண்ணணும்? 3 தடவை சுத்து. ஆஹான்னு சரி. உடனே அவனும் அதை பண்ண. பாசே சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன்ல, இப்ப நீங்களும் சொன்ன மாதிரி செய்யுங்க. உடனே அவனும் பண்ண. ஆனா அப்பவும் அவளோட பவர் வேலை செய்யல. பாஸ் ஏன் வேலை செய்யல? அதான் எனக்கும் தெரியல. ஏதோ ஒரு சக்தி உன் பவர் வெளியே வராத மாதிரி இருக்க தடுக்குது. இந்த பக்கம் அந்த ரவுடி பொண்ணு தலைவிய போட்டு தள்ள சொல்றா. உங்களுக்காக நான் அதை பண்றேங்க. ஆனா என்ன ஓனா? இல்ல ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. என்ன ஆசை? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன இப்ப நான் உங்களை ஒரே தடவை கிஸ் பண்ணிக்கவா? கிஸ்ஸா? மவன விளக்கமாறு பிஞ்சிரும். போய் சொன்ன வேலை செய்டா. கட் பண்ண அந்த தடிய தலைவியை கிட்னா பண்ண அப்பாவு கிட்ட இருக்கிற அந்த மின்மணி பூச்சியை தெரியாம வெளியே விட்டுறான். அது வெளியே வந்ததும் தலைவன் அங்க டிராகன் ஃபார்முக்கு வந்து அவனை அடிச்சு பறக்க விடுறான். இப்ப அந்த மொட்டைய ரவுடி பொண்ணு கிட்ட தலைவனும் ரோசியும் ஒரு டீமன்னு சொல்ல உடனே அவங்களை பிடிச்சிட்டு போக ஒரு ஹண்டர் வரான். ஆனா அப்ப ரோசியை வந்து நம்ம பேட் பாஸ் காப்பாத்தி கூப்பிட்டு போறான். இதே நாட்டுல தலைவன் நம்ம தலைவிய அவங்க போன ஜென்மத்துல மீட் பண்ணாங்கல்ல முதல் தடவை, அந்த மலர் காட்டுக்கு கூப்பிட்டு போறான். அவன் கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்ப 2 பேரும் கிஸ் பண்ணிக்க சடனா அவன் மயக்கம் போட்டு விழ கட் பண்ண விதியின் கடவுள போய் நம்ம தலைவன் மீட் பண்றான். எதுக்குடா என்ன கூப்பிட்ட? இல்ல மீரா சடனா மயக்கம் போட்டு விழுந்தா, அதுவும் கொஞ்ச நாளதான் இப்படி நடக்கிறதா அவ சொல்றா. எதனாலன்னு உன்னால சொல்ல முடியுமா? அவ ஒரு மனுஷ பொண்ணுடா, ஆனா நீ ஒரு டிராகன் கிங். அதோட இப்ப நீ பலவீனமா இருக்க. அதனால நீ அவகிட்ட போகும்போது அவளோட ஆத்மாவை நீ உறிஞ்சிப்ப. இப்படியே போனா அவ இறந்து போயிருவாடா. இதை தடுக்க ஏதாவது வழி இருக்கா? நீ அவளை விட்டு விலகி இருக்கணும், அப்பதான் அவ உயிரோட இருப்பா. கட் பண்ண தலைவிக்கு தலைவனும் ரோசியும் ஒரு டீமன்னு தெரிய வர உடனே அவங்கள தேடி போறா. ஆனா 2 பேருமே அங்க இல்ல. ஆனா தலைவன் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவ கண்ணுக்கு தலைவன் தெரியல. ஆனா அவ விடாம தேடிட்டு இருக்க வேற வழி இல்லாம தலைவன் அவ கண்ணு முன்னாடி வந்து நிக்க, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். நான் ஒரு அரக்கன், அதுவும் டிராகனா இருக்க. நான் அரக்கன் சொல்லியும் நீ பயப்படல. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவரு. கிட்ட வராத. ஏன்? அது உனக்கு தேவையில்லை. இனிமே நம்ம மீட் பண்ணிக்க வேணாம், என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை விட்டுட்டு போயிடுறான். அவ பயங்கரமா அழுவுறா. இந்த பக்கம் அந்த ரவுடி பொண்ணு தலைவிய பழி வாங்கணும்னு தலைவியையும் ஒரு டீமன் ஊர் முழுக்க ரூமரை பார்ப்ப. ஆனா தலைவியோட அப்பா வந்து என் பொண்ணு ஒன்னும் டீமன் இல்ல, அவ ஒரு தேவதை. அப்படியா? இவ தேவதையா? நம்ம அரசர் கூட தேவதையை தான் தேடுறாரு. ஏன்னா தேவதையால நம்ம ஊருக்கு மலையை கொண்டு வர முடியும். எங்க இவள மலையை கொண்டு வர சொல்லுங்க. உடனே தலைவிய அவங்க கூப்பிட்டு போக, உன்னை காப்பாத்ததான் அப்படி சொன்னேன், ஆனா அதுவே பிரச்சனையா வரும்னு நான் எதிர்பார்க்கலாமா? அப்பா நீங்க போயிருங்கப்பா, நான் எப்படியாவது இதை சமாளிக்கிறேன். உன்னை விட்டுட்டு எப்படிமா? நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கிளம்புங்க. இப்ப தலைவி அவ அப்பாவை காப்பாத்தணும்னு தேவதை மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா என்ன பண்ணாலும் மழை வரமாட்டுது. உடனே அவங்க அரசரை ஏமாத்தினதுக்காக அவளை கொல்ல போக அப்பன்னு பார்த்து சடனா மழை வருது. அதுக்கு காரணம் நம்ம தலைவன் தான். அவன் தன்னோட பவர் யூஸ் பண்ணி வருண பகவான் உதவியால மழைய வர வைக்க இப்ப தலைவி ஒரு தேவதன்னு ஊரே நம்புது. உடனே அரசர் வந்து தலைவிய தன்னோட துணையா அறிவிக்கிறாரு. சோ இந்த வாழ்க்கை முழுக்க அரசரோட மனைவியா வாழ்ந்து அவ கடைசியா இறந்து போயிடுறா. இப்ப அவளோட ஆத்மா மறுவா நதிக்கு வர அங்க வழக்கம் போல நம்ம தலைவன் அவளுக்காக வெயிட் பண்ண அப்பதான் தலைவிக்கு போன ஜென்ம வாழ்க்கையும் ஞாபகம் வருது.
அதோட இந்த ஜென்மத்திலயும் அவனை லவ் பண்ணிருக்கான்னு அவ புரிஞ்சுக்கிறா. இவ மறுபடியும் டீ குடிச்சு அவளோட மெமரியை அழிக்க பார்க்க, ஆனா அவ தன்னோட மெமரியை இழக்க கூடாதுன்னு அதை குடிக்கிற மாதிரி நடிச்சு அடுத்த ஜென்மத்துக்கு போறா. சோ இந்த ஜென்மத்துல ஒரு தளபதியோட மகளா அவ பிறக்கிறா. பேரு வந்து ஃபேஃபே. அதோட அவ அப்பாவுக்கு பிறகு அவ அந்த ஆர்மிக்கு தளபதியா மாறுறா. என்னதான் அவ மரவாணியரை குடிக்கலனாலும் தலைவனை சரியா ஞாபகம் இல்ல. ஆனா லவ் பண்ண விஷயம்லாம் ஞாபகம் இருக்கு. அவனோட முகம் மட்டும் தான் அவளுக்கு ஞாபகம் இல்ல. அதே நேரத்துல தலைவி மேல ஒருத்தன் கிரஷோட இருக்கான். அவன் பேரு சுவான். இப்ப தலைவி ஒரு போர்ல இருக்கிறப்ப எதிரிங்க அவளை கொல்ல பார்க்க, அப்ப தலைவன் ஒரு சோல்ஜரா வந்து தலைவியை காப்பாத்துறான். ஆனா தலைவிக்கு அவனை அடையாளமே தெரியல. நான் இதுக்கு முன்னாடி கேம்ப்ல இவனை பார்த்ததே இல்லையே, ஆனா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை அவன் தான் டிராக்குவா இருப்பானோ. இந்த பக்கம் தலைவிக்கு உதவி பண்ணதால தலைவனுக்கு சொர்க்கத்துல தண்டனை வேற கிடைக்குது. ஏன்டா அவ வாழ்க்கையில தலையிட வேணாம் தானே சொன்னேனே, ஏன் கேட்க மாட்ற? பாரு நீ வீக் ஆயிட்டே இருக்க. நீ காதலிச்சிருக்கியா, என்ன லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டேன். இல்ல, அப்ப உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியாதுடா. இந்த பக்கம் போர்ல அந்த எதிரியோட கண்ணை தலைவி வெட்டிடுறா. அவன் அதனால பயங்கரமா கான்ல இருக்கான். ஆனா அதே நேரத்துல அவனோட அப்பா வந்து போரை நிப்பாட்ட சொல்ல வேற வழி இல்லாம இந்த போரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என் அப்பா வேணா அடிங்க போலாம், ஆனா நான் இல்ல, போனது என் கண்ணு. அப்ப ஜின்னுன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு, என் கண்ணை பாத்தியா, நான் அவ கதையை முடிச்சிட்டு வரேன், அவசரம் வேண்டாம், அவ டக்குன்னு சாக கூடாது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என் அப்பா சமாதானத்துக்காக என் தங்கச்சிய அந்த நாட்டுக்கு மனப்பொண்ணா அனுப்ப போறான். அவ கூட நீயும் போ, கூட நானும் வரேன். அங்க வச்சுதான் அவ கதையை முடிக்கணும். கட்பான தலைவியையும் அரசர் ஊருக்கே வர சொல்ல உடனே அவளும் கிளம்ப அவ சேஃப்டிக்காக தலைவனும் கூட போறான். இப்பதான் தகவல் கிடைச்சது, ராஜ்யசபையில இருக்கிறவங்களுக்கு உன் மேல காண்டு. அதனால நீ வின்சிட்டிக்கு போன பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. கேம்ப்ல வேலை இருக்கிறதால என்னால உன் கூட வர முடியாது. பரவாயில்ல விடு. அதான் லான் வரானே. தலைவன் தன்னோட பேரை லான்னு மாத்திருக்கான் போல. கட்மான தலைவி இப்ப பேலஸுக்கு வர உன்னை எதிர்நாடு பார்த்து நடுங்குறாங்க. பொண்ணு சாப்பிட்டு நினைச்சிருப்பாங்க, ஆனா நீ டெரரா இருக்கியே. சோ இந்த நொடியில இருந்து நீ சாதாரண பொண்ணு இல்ல, சிங்கப்பெண். இப்ப தலைவி ராஜாவை பார்த்துட்ட பிறகு அவ கேம்புக்கு போகலான்னு போக அவ மகாராணி கூப்பிட்டதா ஒருத்த வந்து சொல்ல, ஆனா தலைவியை கூப்பிட்டும் அவளை அவங்க பார்க்கல. அவளை வாட்ச்மேன் மாதிரி வெளியே நிக்க வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மழை வேற வர அப்ப தலைவன் டிராகனா மாதிரி அவளுக்கு கொடையா இருக்கான். டிராகோ, நீ இங்கதான் இருக்கியா, ஆனா ஏன் என்ன பார்க்க வரமாட்ற? இந்த பக்கம் தலைவன் பண்ண விஷயம் தேவர்களுக்கு தெரிய வர, ஏன் அவன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான்? என் மலையை எப்படி அவன் தடுக்கலாம்? விடு, கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். போர் அடிக்கல. அரசர் வேற இளவரசி கல்யாணத்துக்கு பிறகு போக சொல்லிட்டாரு. கேம்ப்ல இருந்தா சண்டே டான்ஸ்னு ஒரே ஃபன்னா போகும். அட என்னப்பா இது, வால்நட்டா? எனக்கு வால்நட் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க பாடி கார்டா இருக்க, எனக்கு எப்படி இது தெரியாம இருக்கும்? இந்த பக்கம் அந்த ஜின்ன பார்க்க வில்ல வரான். அவ வயிற்று வழியில அவஸ்தப்படுறா போல. என்ன சொல்லும், ஏன் இப்படி பண்ண? நான் தான் மறந்துட்டேன், நீயாவது ஞாபகப்படுத்தலாம்ல. சரி, எனக்காக ஒண்ணு பண்ணு. அவளை நீ கொல்ல வேணாம், ஆனா எனக்கு அவ கண்ணு வேணும். இந்த வாரத்துக்கான மாத்திரை உனக்கு வேணும்னா அவ கண்ணை கொண்டு வா, அப்பதான் நான் அதை தருவேன். ஆக்சுவலா இவ உடம்புல ஒரு பாய்சன் இருக்கு, அதை கொடுத்ததே இவன் தான். ஆனா இவளுக்கு அது தெரியாது. இது ஏதோ ஒரு நோயின்னு அவன் நினைச்சிருக்கா. அதுவும் தலைவியோட அப்பாவோட ஆர்மி பண்ணதா இவன் நினைக்கிறா. அதோட இவ அப்பாவை கொன்னதும் அவங்கன்னு நினைக்கிறா. ஆனா உண்மையிலே அவரை கொன்னது இவன் தான். இந்த பக்கம் தலைவிய டின்னருக்கு இன்வைட் பண்ண சோ அங்க போகலான்னு அவர் ரெடியாக. அப்ப சடனா ஒரு கேங் வந்து அவளை அட்டாக் பண்ண, ஆனா தலைவன் வந்து அவங்களோட சண்டை போட்டு அவளை காப்பாத்துறான். யார் இவனுங்க, எதுக்கு உங்களுக்குள்ள வந்தாங்க? அதுவும் உங்க கண்ணுங்கிட்டே அவங்க தாக்குனாங்களே. ஆமா, சரி அதை விடு, நான் அந்த டின்னருக்கு போயிட்டு வந்து இதை பத்தி பேசிக்கலாம். கட் பண்ண அவ அந்த டின்னருக்கு போக, ஜெனரல் உண்மையிலே இது நீங்க தானா? முதல் தடவை இந்த கெட்டப்ல உங்களை பாக்குறேன். என்ன இந்த கிழமை அழக வர்ணிக்கிறான்? ஒருவேளை போன ஜென்மத்துல நடந்த மாதிரி இந்த ஜென்மத்திலயும் அரசரை கல்யாணம் பண்ணிக்கணுமோ? உடனே தலைவி வேணும்னே அரசரை கலாய்க்கிற மாதிரி, அதுவும் ஒரு ஆம்பளை பையன் மாதிரி நடிக்கிறா. என்ன இவ சரியான அராத்தா இருப்பா போலியே. உடனே அரசர் அங்க இருந்து போக கட் பண்ண நம்ம சுஷா வந்து ரோசிக்கு கேக்கு கொண்டு வரான். என்ன புதுசா கேக்கெல்லாம் கொண்டு வரீங்க? 3 கார்டு தான் கொடுத்தாங்க, அதான் உனக்கு தர. அவங்க ஏன் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒருவேளை அவங்கள நீங்க லவ் பண்றீங்களா? அவ அப்படி சொன்னதும் அவளை சமாதானப்படுத்த பாக்குறான். அப்பா அவளை தொட்டதும் மறுபடியும் அவனுக்கு அந்த விஷயம் வந்து வந்துட்டு போகுது. அதுவும் யாரோ ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்கு அவன் போராடுற மாதிரி காட்டுறாங்க. யார் அவ? அடிக்கடி நம்ம விஷன்ல வரா. ஹேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நேத்து உன்னை அட்டாக் பண்ணது அந்த குவா ஃபேமிலியோட ஆளுங்க தான். அது பெரிய ஃபேமிலி ஆச்சு, எவிடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். இந்த பக்கம் ஜின்னு கிட்ட ஒருத்த வந்து வம்பிலுக்கு ஜின்னு வந்து அவனை போட்டு பொழந்து கட்ட, அப்ப தலைவி வந்து அவளை தடுத்து அவ கூட
கூட ஃபைட் பண்ண அப்பதான் ஒரு ட்விஸ்டே, இந்த ஜின்னு வேற யாரும் இல்ல, நம்ம தலைவியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எதுக்கு அவன் அடிச்ச, ரொம்ப நாளுக்கு பிறகு மீட் பண்றோம், எப்படி இருப்பேன்னு கேப்பேன்னு பார்த்தா இதை கேக்குற அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க பழைய கதையை பேசிக்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க போக, இங்க ராஜாவோட பிறந்த நாளுக்கு அந்த வில்ல காஸ்ட்லியான ஒரு கிஃப்டை தரான். இவன் நல்லவன் இல்லையே, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இவன் அதை தரான். உடனே அவரு தலைவி கிட்ட அவன் மேல ஒரு கண் வைக்க சொல்ல, இப்ப தலைவி அந்த இளவரசியை பார்க்க போறா. அப்பன்னு பார்த்து அங்க ஜின்னு ஒரு வேலைக்காரியா வரா. அப்பதான் ஜின்னுக்கே புரியுது தான் கொல்ல வந்த அந்த தளபதி தலைவி தானு. இந்த பக்கம் ஜின்னுக்கு மறுபடியும் அட்டாக் வருது. அப்ப வில்ல அவளுக்கு டேப்லெட் கொண்டு வந்து, கேள்விப்பட்டேன் அவ உன்னோட ஃப்ரெண்டாமே. ஃப்ரெண்டு தான், ஆனா இப்ப இல்ல, அது இல்லாம இருக்கிறது தான் நல்லது, சீக்கிரமா அவளோட கண்ணை நீ கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிடுறான். இப்ப அந்த வில்லன் கொடுத்த கிஃப்ட் காணாம போகுது. தேடி பார்த்தா தலைவியோட டோக்கன் அங்க இருக்கு. உடனே தலைவிதான் அதை திருடி இருப்பான்னு அவன் சொல்லி தலைவி மேல பழி போட, உடனே அவளை போய் பாக்குறாங்க. ஆனா அதே மாதிரி நிறைய டூப்ளிகேட் பேட்ச அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அரசருக்கும் இது அந்த வில்லன் தான் பண்ணிருப்பான்னு தெரியுது, இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கல. கட் பண்ண ரோசியை காட்ட, அவளை கொஞ்ச நாளா நம்ம பேட் பாய் வந்து பார்க்கவே வரல போல. அவளோட அந்த மச்சத்தால தான் அவன் தன்னை விட்டுட்டு மூன்காடு பின்னாடி சுத்துறான்னு அவ கோவப்பட, உடனே அவ அந்த மச்சத்தை வெட்டி எடுக்கிறா. அப்ப அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவன் அங்க வர, ஆமா யார் உன்னை இப்படி பண்ணா? யாரும் பண்ணல, நான் தான் பண்ணேன். உனக்கு என்ன பைத்தியமா? அப்ப தலைவியும் தலைவனும் அங்க வர, ஆமா யார் இவன், நீ அதுக்கு ரோசியோட கையை தொடுற? ஹே டென்ஷன் ஆகாத, இவன் அவளோட ஆளா? ரோசி என்கிட்ட சொல்லவே இல்லையே. டேய் அவ மேல இருந்து கையெடு, இல்லனா என்ன பண்ணுவ, கைய வெட்டிடுவ அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபன்னா சண்டை போட்டுக்க. ஏன் நீ அவளை கொல்லல? அவளை கொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல, நம்ம இந்த பிளானை டிராப் பண்ணிக்கலாமே. உடனே அவன் காண்டாகி அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இங்க பாரு, எனக்கு நீ ஆர்டர் போடாத, அதோட நாளைக்கு பௌர்ணமி, மருந்து வேணும்னா நான் சொல்றத செய்யிற. உடனே அவ இளவரசி வீட்டுக்கு போக, அப்ப வழியில மயங்கி விழ தலைவி அவளை பார்த்துட்டு தன்னோட பேலஸுக்கு கூப்பிட்டு போறா. இவ உடம்புல விஷம் இருக்கு. என்ன விஷம் டாக்டர்? கார்மேகம் விஷம். இந்த விஷமா? இந்த விஷம் நம்மளோட எதிரி நாட்டுல தானே கிடைக்கும். அப்படின்னா இவளுக்கு விஷம் வச்சது அவங்க தானா? இப்ப ஜின்னி எழுந்த உடனே அவ உடம்புல பாய்சன் இருக்குன்னு சொல்ல, ஆமா இருக்குதான், அதுக்கு காரணம் உன் அப்பாவும் உன்னோட ஆளுங்களும் தான். ஹேய் அது உண்மை இல்ல. அது உண்மை இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இப்ப அவன் கொடுத்த மாத்திரைய சாப்பிடலான்னு போக, இருந்தாலும் தலைவி சொன்னதை நினைச்சு பாக்குறா. உடனே அதை தண்ணியில போட்டு பாக்குறா. அப்பதான் தெரியுது அதுதான் பாய்சன்னு. அதாவது இவ மாத்து மருந்துன்னு கொடுத்ததுதான் பாய்சன். அது பௌர்ணமி வந்தா ரியாக்ட் பண்ணும், சாப்பிட்ட பிறகு அது அடங்கிரும். மறுபடியும் பௌர்ணமி வந்தா அது ரியாக்ட் பண்ணும். கட் பண்ண மறுபடியும் போர் வர, உடனே தலைவி தன்னோட ஆர்மியோட போறா. அப்ப ஜின்னு வந்து அந்த வில்ல உனக்குள்ள பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இவ போர் ஸ்டார்ட் ஆக, அவ சொன்ன மாதிரியே எல்லாருமே தலைவி கூட சண்டை போடுற மாதிரி அவளை மலையில இருந்து தள்ளி விட, உடனே தலைவன் ஒரு டிராகனா மாதிரி அவளை காப்பாத்துறான். சோ தலைவன் தான் டிராகன் அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அதே நேரத்துல மயக்கமும் போட்டுடுறா. இப்ப தலைவியை தேடி அவங்க ஆட்கள் அனுப்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி தலைவியை குணப்படுத்த பாக்குறா. ஆனா அவனோட பவரை யூஸ் பண்றதுனால அவ ரொம்ப வீக் ஆயிட்டே போறான். இப்ப தலைவி முடிச்சு பார்க்கும்போது அவ உடம்புல எந்த காயமும் இல்ல. நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாத்தினதா அவ புரிஞ்சுக்கிறா. அதோட ஹீரோ தான் அந்த டிராகோன்னு அவளுக்கு டவுட் வருது. கட் பண்ண நம்ம ரோசியை காட்ட, நம்ம ரோசி இன்னும் அவளோட மச்சத்தை நினைச்சு இன்னும் காண்டில தான் இருக்கா. அப்ப நம்ம சூ அங்க வரான். அந்த மச்சத்து மேல ஒரு பூ வரைஞ்சி அவளை இன்னும் அழகா மாத்துறான். அதோட ஒரு புக்கு கொடுத்து, இதை தினமும் படிச்சு பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் நீயும் என்ன மாதிரி ஒரு ரிமோட்டெல்லாம் மாறுவ, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக, அட பாவி நம்மள ஒரே அடியா வேலைக்காரியாக்க பாக்குறானோ, எவனுக்கு வேணும் இந்த புக்கு? உடனே அவ அந்த புக்கை தூக்கி போட, இந்த பக்கம் அந்த வில்ல ஹீரோனி செத்துட்டாலான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க அவளோட பாடியை கண்டுபிடிக்க சொல்லி ஆட்கள் அனுப்புறான். இதை வந்து நம்ம ஜின்னு பொண்ணும் கேட்டுடுறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அவ நம்ம ஹீரோ தனியா போய் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு செடியை பெரிய கொடி மாதிரி வளர்க்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட பவரை யூஸ் பண்ணும்போது அவன் ரொம்ப வீக் ஆகுறான். இப்ப தலைவனும் தலைவியும் அந்த கயிறை பிடிச்சி மலை மேல ஏறி போறாங்க. ஆனா சடனா அவ கீழே விழ, ஆனா ஹீரோ டக்குன்னு அவளை பிடிச்சி காப்பாத்திடுறான். ரெண்டு பேரும் ஒரு வழியா மேல வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சூவை காட்ட, அவன் ரோசியோட மச்சத்தை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னு உடனே அந்த வயலினை எடுத்து வாசிக்க பாக்குறான். ஆனா அதை எடுத்து பிளே பண்ணதும் அவன் மயக்கம் போட்டு விழ, அப்ப நம்ம ரோசி அதை பாத்துடுறா. உடனே விதியின் கடவுள்கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அவன் பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணிட்டாமா, அதனால ரொம்ப வீக் ஆயிட்டான். அவனை காப்பாத்தணும்னா உன்னோட ரெக்க வேணும் எனக்கு. ஆனா ரொம்ப வலிக்குமே. வேற வழி இல்ல, அது இருந்தாதான் அவனை காப்பாத்த முடியும். வேற வழி இல்லாம அவ தன்னை காயப்படுத்திக்கிட்டு அந்த ரெக்கையை எடுத்து கொடுக்குறா. அந்த ரெக்கையை கொடுத்ததால அவன் வந்து அவகிட்ட ஒரு மருந்து கொடுக்குறான். இப்ப நம்ம சூ குணமானதும் நம்ம ரோசி கேக்குறா, எதுக்காக எனக்காக நீங்க அந்த வயலினை வாசிச்சீங்க?
ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன? ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன். உடனே அவன் கிஸ் பண்ண வர, ஆனா இவ வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஜென்னு வந்து என்ன பண்றா, அந்த வில்லன் குடிக்கிற டீல அந்த மாத்திரையை கலந்து விட்டுறா. அது தெரியாம அவன் குடிச்சு அவனுக்கும் விஷம் ஏறிடுது. அதே நேரத்துல நம்ம ஜின்னு வந்து அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்டால அவளோட கண்டிஷன் மோசமா போயிடுது. உடனே தலைவனை காப்பாத்த சொல்லி நம்ம தலைவி உதவி கேட்கிறா. நம்ம தலைவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவளை காப்பாத்துறான். இதே நேரத்துல அந்த வில்லனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகுது. கட் பண்ண ஜின் வந்து அவ அப்பா கடைசியா போன அந்த இடத்துக்கு போறா. அங்க போனா ஒரு குகைக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குது. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது தன்னோட அப்பாவை கொன்னது இந்த வில்லன் தான்னு. இதே நேரத்துல மருந்து காலியா போச்சுன்னு மறுபடியும் தன்னோட ரெக்கைய விட்டு அப்பா அத நம்ம சூசா பாத்துடுறான். ஏய், என்ன பண்ற? எதுக்கு நீ ஒரு ரெக்கைய விட்டுற? உடனே அவ நடந்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே அவன் அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கட் பண்ண அந்த வில்லனை காட்ட அவனோட நிலைமை இன்னும் மோசமா போகுது. அப்ப ஜின்னு அங்க வரா. உடனே ஜின்னு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த வில்லனை குத்தி கொன்னுடுறா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம தலைவியும் அங்க வர, ஆனா அங்க வந்து பார்த்தா நம்ம ஜின்னு வந்து இறந்து போய் கிடக்குறா. நம்ம தலைவி அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. கட் பண்ண சூவை காட்ட அப்பாவ, டேய் இத பிளே பண்ணு, இதுல இருந்து வர பவர் அவளோட தலுமை மறைச்சிரும்டா. ஷோரா? ஏன்னா இதால தானே அன்னைக்கு நீ மயங்கன. அது நான் பிளே பண்ணப்படா, ஆனா இப்ப நீ தானே பிளே பண்ண போற. உடனே அவன் பிளே பண்ண, அதை பிளே பண்ணும் போது மறுபடியும் அது அவனை அஃபெக்ட் பண்ணுது. நான் அன்னைக்கே சொன்னல இது இருந்தா இருந்துட்டு போகட்டும்னு. அப்புறம் இருக்க ஏன் இப்படி பண்ண? நீ என்னதான் சொன்னாலும் நீ தினமும் அதுக்காக வருத்தப்படுறியே, அதை என்னால பார்க்க முடியல. உடனே நம்ம பறவை தன் காதல சொல்ல நம்ம தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அவளை கிஸ் பண்ண வரான். ஆனா புள்ள வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறா. இதே நேரத்துல நம்ம தலைவி கிட்ட ஷென்னு வந்து அவனோட லவ்வ சொல்ல, ஆனா தலைவி வேற ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்லிட்டு தலைவனை போய் பாக்குறா. டிராகோ, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ஏன் என் முன்னாடி வரமாட்ற? அப்ப தலைவன் பட்டாம்பூச்சி அனுப்பிவிட, நீ ஏதோ ரீசனுக்காக தான் என் முன்னாடி வரமாட்ற, நீ ஏன் வர வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். இப்படியே காலங்கள் ஓட இந்த ஜென்மத்திலும் தலைவி இறந்து போயிடுறா. இனிமே வந்து நம்ம ஹீரோவால ஹீரோயினியோட வாழ முடியும். ஏன்னா அந்த 3 ஜென்மத்துல தான் அவளை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்திருப்பான். அதனால அவ கூட இருக்க முடியாது. இப்ப அது முடிஞ்சு போனதால அவனால சந்தோஷமா அவ கூட வாழ முடியும். சரி சரி, உங்க சந்தோஷத்தை கொஞ்சம் ஓர வைங்க. ஏன்னா இப்ப நீ மரவா நீரை குடிக்கணும். அப்பதான் நீ மறுபடியும் மனுஷியா போறப்ப. நான் ஏன் மறுபடியும் பூமிக்கு போகணும்? ஆத்மாவாவே இவன் கூட வாழ்ந்துடுறேனே. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த பக்கம் நம்ம சூ இருக்கான்ல, அவன் ஃபேட் கார்டை போய் பாக்குறான். நம்ம ஃபேட் கார்டு வந்து லைப்ரரி சுத்தி காட்ட, அப்பா அவன் கிட்ட இருக்கிற ட்ரெஷரை காட்ட, எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? இதுல ஒரு ரிப்பன் இருக்கு, அதால தழும்ப மறைய வைக்க முடியும். உடனே தன்னோட ட்ரெஷரை அவங்கிட்ட கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போறான். அதால ரோசியோட தழும்பு மறைஞ்சு போயிடுது. அவ ரொம்ப சந்தோஷமா ஆகுறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்க, அப்ப ஃபேட் கார்டு வந்து, டேய் நீ ஆசைப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, ஆனா இவ ஒரு ஆத்மாவால ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதனால இவ அந்த மறதி நீரை குடிச்சு மறுபடியும் பூமியில பிறக்கணும். இதுக்கு வேற வழியே இல்லையா? டேய் இது ஒரு சைக்கிள், மனிதர்களுக்கு இது நடந்தாகணும். ஆனா இவளும் நம்மள மாதிரி இமோட்டலா மாறினா இந்த சைக்கிளை பிரேக் பண்ணலாம். சோ அதனால அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு கல்டிவேட்டரா பிறப்ப. அப்ப நீ இமோட்டலா மாறி இவன் கூட சந்தோஷமா வாழு. உடனே அவளும் மரவா நீரை குடிச்சு அடுத்த ஜென்மத்துக்கு போக, அடுத்த ஜென்மத்துல அவன் சொன்ன மாதிரியே கல்டிவேட்டரா பிறகுறா. ஆனா டீமன்ஸ் ஹண்ட் பண்ணக்கூடிய ஹண்டரா அவ பிறகுறா. அதோட தலைவிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதால டீமன்ஸ் எல்லாம் அவளை தேடி வருமா. அப்படி ஒரு நாள் ஒரு டீமன் அவளோட பவர் எடுக்க பார்க்க, ஆனா தலைவன் வந்து அவளை காப்பாத்துறான். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு டிராகோ. நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்ணுவோம்? நீ பெரியவளா மாறும்போது. சரி, நான் அதுக்காக வெயிட் பண்றேன். இப்ப காலங்கள் ஓடி போக அவ பெரிய பொண்ணா மாறுறா. கட் பண்ண அவ டீம் வந்து ஒரு டீமனை ஹண்ட் பண்ண, அப்ப இன்னொரு டீமன் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த டீமனை காப்பாத்தி தன்னோட உயிரை விட, என்ன இந்த டீமன் லவ்வுக்காக தன்னோட உயிரையே விட்டுருக்கு? அப்ப டீமன்ஸ் எல்லாம் நல்லவங்க தானா? என்னப்பா அவ டீமன்ஸ கொல்றா? அதனாலதான் சொல்ற, நீ அவகிட்ட போகாத. ஏன்னா நீயும் ஒரு டீமன் தான். இதுல அவ வேற ஒரு டீமன் ஹண்டர். சோ உன் சேஃப்டிக்காக நீ அவகிட்ட போகாத. ஆனா அப்பன்னு தலைவிய ஒரு டீமன் அட்டாக் பண்ண வர, அப்ப நம்ம ரோசி அவளை காப்பாத்த. சோ மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டாக. இங்க பாருங்க, ஊருக்குள்ள நிறைய டீமன் இருக்கு, குறிப்பா டிராகன் டீமன். நம்ம அதை எப்படியாவது ஹண்ட் பண்ணணும். ஹேய் மாஸ்டர், டீமன்ஸ் எல்லாம் கெட்டவங்கன்னு சொன்னாங்க. அதுவும் டீமன்ஸோட தலைவரான அந்த டிராகன் டீமன் தான் ரொம்ப கெட்டவரா. ஹே அப்படிதான் இல்ல, அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இந்த பக்கம் நம்ம சூக்கு மறுபடியும் அந்த விஷயம் வருது. ஆனா இந்த தடவை அந்த பொண்ணு யாருன்னு அவனால பார்க்க முடியுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ரோசி தான். இதே நேரத்துல ரோசி வந்து ஃபேட் கார்டை போய் பாக்குறா. இங்க பாரு, சாயாக்கின்னு 2 நாள்ல 18 வயசாக போகுது. டிராகோ மாதிரி நானும் அந்த நாளுக்காக வெயிட் பண்றேன். டிராகோ வெயிட் பண்றான்னா ஒரு ரீசன் இருக்கு. ஆனா நீ எதுக்கு வெயிட் பண்ற? அதுவா, அவன் சந்தோஷமா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அந்த ரிப்பனை குடுக்குறியா? ஏன் இல்ல, அதோட பவர் குறைஞ்சு போச்சு, அதை நீ கொடுத்தா சரி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரிஜினலுக்கு பதிலா டூப்ளிகேட்டை தரான். இந்த பக்கம் தலைவி அவ மாஸ்டருக்காக கருட மலர்னு ஒரு பூவை தேடி போறா. அப்பாவை கீழே விழும்போது தலைவன் அவளை காப்பாத்துறான். டேய் எதுக்குடா
அவளை அதை எடுக்க விட்ட அந்த பூவை வச்சு அவங்க டீமன்ஸை கொல்ற வெப்பனை ரெடி பண்ணிடுவாங்க. டீமன்ஸை மட்டும் இல்ல, அதால ஒன்னும் கூட கொல்ல முடியும். சரிந்தா இத உன் சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேனை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ண தலைவி இப்ப அந்த குகையில இருக்கு. அப்ப தலைவா அங்க வர, நான் உங்களை என் சின்ன வயசுல பாத்திருக்கேன், ஆனா இப்பவும் அதே மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலா நீ ஒரு கனவு காண்ற. கனவா? அப்படின்னா என்ன தூக்கிட்டு போக. உடனே தலைவன் அவளை தூக்கிட்டு போக, அப்ப தலைவி அவனை கிஸ் பண்ண. கட் பண்ணா இப்ப அவ வீட்டுல இருக்கா. அப்ப அது கனவு தானா? ஆனா இந்த பூ இருக்கே, சோ அது கனவு இல்ல, அவன் வந்தது உண்மைதான். உடனே அவன் மாஸ்டர் கிட்ட அந்த பூவை தரா. இப்ப அவங்க ஒரு டீமனை புடிச்சிட்டு வர, ஆனா தெரியாம தலைவி அதை ரிலீஸ் பண்ணிடுறா. உடனே மாஸ்டர் அவளை திட்ட. உடனே அவ அந்த டீமனை பிடிக்கலான்னு போறா. கட் பண்ண அந்த டீமன் இன்னொரு டீமனை மீட் பண்ண, நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும், அப்படி பண்ணா நான் உனக்கு உன்னோட சக்தியை திரும்ப தரேன். என்ன பண்ணணும்? அந்த சாயாவை தூக்கிட்டு வா. சாயாவா? அவ ரொம்ப நல்லவளாச்சே. ஹேய், நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு அவகிட்ட இருந்து ஒரு பொருள் வேணும். உடனே இந்த பூனை தலைவியை தேடி போக, அப்ப தலைவியும் அங்க வர. அப்போ ஒரு சண்டை வர. அப்ப அந்த ஈவில் டீமன் தலைவியை கொள்ள வர. ஆனா தலைவன் மாசா வந்து அவளை காப்பாத்திடுறான். இது டிராகன் கிங் ஆச்சு, இவ்வளவு தானே அவ தேடுறா, நம்ம இவகிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு அவ சொல்ல போக, ஆனா தலைவன் அவளை தடுத்துடுறான். இந்த பக்கம் பேடிக்கும் அந்த கனவு வருது. ஆனா ரோசியும் சூவும் ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்க. என்ன இருக்குன்னா, இவ போதையில சூவை கூப்பிட்டு வந்து அவ கூட படுக்க வச்சிருக்கா. டேய், என் பெட்ல நீ என்னடா பண்ற? இதே நேரத்துல தலைவிக்கு ஏதோ ஆயிடுது. அவ தூங்கிக்கிட்டே இருக்க. இவளுக்கு என்னாச்சு? நான் அவளை செக் பண்ணிட்டேன், யாரோ இவளுக்கு ட்ரீம் ஸ்பெல்ல போட்டிருக்காங்க. இப்ப அவளோட ட்ரீம்குள்ள மாட்டிக்கிட்டா. நம்ம அவளை சீக்கிரமா எழுப்பணும், இல்லனா இவளோட ஆத்மா அந்த மந்திரம் போட்டவங்களுக்கு சொந்தமாயிரும். ஆனா அது யாருன்னு தெரியலையே, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அவ கனவுக்குள்ள போகணும். உடனே தலைவன் அவளோட கனவுக்குள்ள போக, கொஞ்சம் கவனமா இரு, அவளை நீ ஒரே வாரத்துக்குள்ள அந்த கனவு விட்டு வெளியே கொண்டு வரணும், இல்லனா நீங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. கட்பான தலைவன் அந்த கனவுக்குள்ள போக, அப்பதான் தெரிய வருது தலைவி இப்ப அவளோட முதல் ஜென்மமான அந்த கனவுக்குள்ள இருக்கா. அங்க ஹீரோ மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா தலைவன் தான் யாருன்னு புரிய வச்சு அந்த இல்யூஷனை பிரேக் பண்ண பாக்க, என்ன இவ கனவு உலகத்துல அப்படியே செட்டில் ஆயிட்டான், அங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டானா என்ன? இதே நேரத்துல தலைவனும் தலைவியும் அந்த ட்ரீமுக்குள்ள சந்தோஷமா வாழ. அப்பதான் தலைவன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். நம்ம சாயா வந்து தனக்கு பிடிக்காத கேக்க ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அவன் இப்ப கனவுல இருக்கான்னு. அதாவது இங்க வந்ததே அவன் மறந்து போயிருக்கான். இப்ப அவன் எல்லாத்தையும் நோட் பண்ண, அப்ப அங்க ஒரு கேட் டீமனை பாக்குறான். அவ தலைவியோட 4வது ஜென்மத்துல இருந்தவ, ஆனா இதுல இருக்கானா, இது அவளோட வேலைன்னு கண்டுபிடிச்சிடுறான். உடனே நம்ம டீமுக்கு தகவல் அனுப்புறான். உடனே அவங்க அந்த டீமனை தேடி போக, நான் வேணும்னே பண்ணல, நீ அவங்க 3 ஜென்மமா லவ் பண்ணதா சொன்னல, அதனாலதான் அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன், மத்தபடி எந்த தப்பான இன்டென்ஷனும் எனக்கு இல்ல. இது நம்புற முறையே இல்லையே, மரியாதையா சொல்லு, இத பண்ண சொன்னது யாரு? உடனே அவ அது யாருன்னு சொல்ல வர, ஆனா சடனா ஏதோ ஒண்ணு வந்து அவளை போட்டு தள்ள. அவ இறந்து போனதால அந்த 2 பேருமே அந்த கனவு விட்டு வெளியே வந்துடுறாங்க. கட் பண்ண தலைவனை பார்க்க ஃபேட் கார்டு வரான். டேய், நான் அவனுக்கு வந்த கனவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. அவனுக்கு மட்டும் இல்ல, நம்ம ரோசிக்கும் தான். சோ அவங்க 2 பேருமே எப்பவுமே சேரக்கூடாது, மீறி சேர்ந்தா பிரளயமே உண்டாகும். நீ இதை அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? டேய், நான் சொல்றதை விட நீ சொன்னா நல்லா இருக்கும், அதான் உங்ககிட்ட சொன்னேன். கட் பண்ண ரோசியை காட்ட, அப்பா அவளை சில ஹண்டர் வந்து அட்டாக் பண்ண. ஆனா நம்ம சூ வந்து அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்திடுறான். அப்பா அவனை நோக்கி ஒரு கத்தி பறந்து வர, உடனே அவன் குறுக்க வர, அப்பா அவளுக்கு சில கனவுகள் ஞாபகம் வருது. சோ அந்த கனவுல வந்தது சூவும் அவளும் தானே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்படின்னா நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண. அப்பா அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்க போக, அப்ப சடனா ஒரு தண்டர் வந்து அவங்க மேல விழ. கட் பண்ணா அப்படி என்னதான் நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம சூ வந்து ஒரு தனிமை கடவுள், அவனோட வேலையே நூவா ஸ்டோனை பாதுகாக்கிறது. அப்படி ஒரு நாள் அவன் ஒரு டீமனோட சண்டை போட்டப்ப தெரியாதனமா ஒரு பறவையை காயப்படுத்திடுவான். பாவமா இருக்குன்னு அதை எடுத்து கிளீன் பண்ண, அப்ப சடனா அது ஒரு கியூட்டான பொண்ணா மாற. யோ, எதுக்கு என் உடம்ப தொட்ட? நான் வேணும்னே பண்ணல, அதோட என்னால தானே நீ சேத்துல விழுந்த, அதான் கிளீன் பண்ண. கிளீன் பண்ணோம்னா அங்கதான் தொடுவியா? சரி, நான் பண்ணது தப்புதான், எனக்கு நீ என்ன தண்டனை வேணா கொடு. உடனே அவன் தன்னோட ரக்கைய வச்சு அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்ட. 3000 வருஷமா சிரிக்காதவன் முதல் தடவை சிரிக்கிறான். அப்படியே அவங்க காதல இருக்கலாம் மாற. அப்போ ஒரு நாள் ஒரு டீமன் வந்து நம்ம பறவை அட்டாக் பண்ண பாக்க, அவ உதவிக்கு நம்ம சூவை கூப்பிடு. ஆனா அப்பா அவன் அந்த நூவா ஸ்டோனை பாதுகாத்துட்டு இருக்கான். ஆனா அவ ஆபத்துல இருக்கான்னு அவளை காப்பாத்த போயிடுறான். அதே நேரத்துல அவன் அங்க வரதுக்குள்ள அவ இறந்து போயிடுறா. ஆனா தலைவன் தன்னோட பவர் யூஸ் பண்ணி அவளுக்கு உயிர் கொடுக்கறான். கட் பண்ண அவளை கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போறான். அங்க அந்த விதியின் கடவுள் நம்ம ஹீரோ வந்து நூவா ஸ்டோனை திருடிட்டானோ அதுக்கு காரணம் சூதானோ சொர்க்க தலைவன் கிட்ட போட்டு கொடுக்க, அதனால உடனே அவரு சூவுக்கு தண்டர் பனிஷ்மெண்ட்டை தராரு. அதோட அவங்க இனிமே சேரவே கூடாதுன்னு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறாரு. அப்பா அவன் மேல தண்டர் விழ பார்க்க நம்ம ரோசி வந்து குறுக்க வர, அப்பா அது அவன் மேல பட்ட
பட்டு அவ அந்த இடத்துலயே இறந்து போயிடுறா. ஆனா நம்ம சூ வந்து தன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவளோட ஆத்மாவை காப்பாத்தி அதை பூலோகத்துக்கு அனுப்பிடுறான். அப்பதான் அவளுக்கு அந்த தழும்பு உண்டாயிருக்கும். அதோட 2 பேரோட மெமரியும் அழிஞ்சு போயிருக்கும். இந்த பக்கம் தலைவன் அந்த புக்கை சூ கிட்ட தர, ஆமா இதுல கடைசி பேஜ் எங்க என கேட்டா, உண்மையிலே உனக்கு தெரியாதா, ஏன் என்ன சந்தேகப்படுற, சரி இதை கொடுத்தவங்கிட்டயே போய் கேக்குறேன், தப்பு என் பேர்ல இல்ல, இது காரணம் டிராகன் தான், அவன் தான் அந்த கல்லை திருடினான், அதனாலதான் உங்க 2 பேருக்கும் இந்த நிலைமை, நீ கோவப்படணும்னா அவன் மேலதான் கோவப்படணும். அவன் அப்படி சொன்னதும் நம்ம சூவுக்கு பயங்கரமா கோவம் வர, இததான் நான் எதிர்பார்த்தேன், நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது, இப்ப கடைசி கட்டத்தையும் செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. கட் பண்ண நம்ம சூ இருக்கால, அவன் நம்ம தலைவன் கூட போய் சண்டை போட, அதுவும் அவன் இப்ப தன்னோட கண்ட்ரோலே இல்ல, முழுசா அந்த ஃபேட் கார்டோட கண்ட்ரோல்ல இருக்கான். காரணம் ஃபேட் கார்டு வந்து சூ குடிச்ச டீல சொர்க்கத்தோட மண்ணை யூஸ் பண்ணி அவனை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான். இந்த பக்கம் தலைவன் ஆல்ரெடி வீக்கா இருக்கிறதால சூவை சமாளிக்க முடியல, அவன் தோத்து போயிடுறான். சூவோட அட்டாக்கால அவன் மேலோகத்துல இருந்து தூக்கி வீசப்பட்டு பூலோகத்துக்கு வரான். இந்த பக்கம் தலைவிக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் வருது, அதோட அவளுக்கும் ஏதோ ஆக, சோ தலைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தலைவன் கண்டுபிடிச்சிடுறான். இதுக்கு பின்னாடியும் ஃபேட் கார்டு இருக்கான்னு தலைவன் கண்டுபிடிக்கிறான். என்ன விஷயம்னா, தலைவியோட சோல் வந்து ஒரு பியூரான சோல், அதனால அவளை வேணும்னே 4 ஜென்மத்துக்கு பிறக்க வச்சு அவளோட சோலை பவர்ஃபுல்லா மாத்திருக்கான். இப்ப அவளோட சோலை எடுத்தா அவன் இந்த உலகத்தோட ராஜாவா மாறிடுவான். இந்த விஷயம் தலைவனுக்கு தெரிய வர உடனே ஃபேட் கார்டை தேடி போறான். ஆனா ஃபேட் கார்டு வந்து சூவை வச்சு தலைவனை போட்டு சர்வநாசம் பண்றான். தலைவனால அவங்க 2 பேரை சமாளிக்கவே முடியல. அவங்க 2 பேரும் சேர்ந்து தலைவன் அடிச்சு தலைவனோட கதையை முடிக்க, அப்ப தலைவி தலைவனை தேடி அங்க வர, உடனே தலைவி தன்னோட உயிரை கொடுத்து அவளோட சோலை தலைவனுக்கு தர, அவளோட பியூர் சோல் அவனுக்குள்ள போனதால அவன் முன்ன விட ஸ்ட்ராங்கா மாறி 2 பேரை போட்டு பொடந்து கட்டுறான். முதல்ல விதியின் கடவுளோட கதையை முடிச்சிடுறான். அடுத்து சூவை கொள்ள போக, ஆனா நம்ம ரோஸை குறுக்க வர, சோ தலைவன் சூ எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். ஆனா நடந்த சடையில சூவோட நிலைமை மோசமா போகுது, அவன் சாகர நிலைமைக்கு போக, அப்ப ரோசி வந்து பயங்கரமா அழுவுறா. அப்ப அவனுக்காக தன்னோட உயிரையே மனசார கொடுக்கறன்னு சொல்லி அவனை கடைசியா கிஸ் பண்ண, அப்ப ஏதோ ஒரு சக்தி வந்து நம்ம சூவை குணப்படுத்த, அதோட 2 பேருமே 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த மாதிரி மாறுறாங்க. சோ உண்மையான காதல் அவங்கள காப்பாத்திடுது. ஆனா இந்த பக்கம் தலைவிக்காக 4 ஜென்மமா வெயிட் பண்ண நம்ம தலைவனால தலைவி கூட வாழ முடியல. ஏன்னா அவ தன்னோட உயிரை கொடுத்து தலைவனை காப்பாத்திருப்பா. அப்பன்னு பார்த்து ஹெவன் கார்டு வந்து தலைவன் பண்ண தப்புக்காக அவன் மேல பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன்னு அவன் மேல இடியை இறக்கி அவன் கதையை முடிக்க, சோ 2 பேருமே சாம்பல் ஆயிடுறாங்க. ரோசியால அதை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா அழுவுறா. அப்ப நம்ம சூ சொல்றான், ஹேய் அவங்க ஒன்னும் சாகல, இப்ப அவங்களோட சோல் இந்த சோல் வேல்டுக்குள்ள இருக்கு, அங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சோல் வேல்ட காட்டுறாங்க, அங்க நம்ம தலைவனும் தலைவியும் சந்தோஷமா வாழ இந்த சீரீஸ் முடியுது. இந்த சூப்பரான சீரீஸை கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.